உங்க ஓனர் யாரு? உங்களை உண்டாக்கினவர், உங்களை என்னையும் உண்டாக்கினவர், ஒரு பர்பஸுக்காக உண்டாக்கி இருக்கிறார். அவரே என்னுடைய ஓனரா இருக்கிறாரு. அப்ப நான் ஸ்டெக் ஆயிடுனா இந்த ஸ்டெக்க இந்த கண்டிஷனை மாத்துறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் ஓனரே இருக்கிறாரு. மீண்டும் என் பயணம் துவங்குது. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க பாருங்க. என் பயணம் மீண்டும் துவங்குது. இன்றைக்கு என் ஸ்டக் கண்டிஷன் எல்லாம் மாறுது. உங்க வாழ்க்கையில இருந்து இன்றைக்கு லோத்து பிரிக்கப்பட்டு போகுது. தேவையில்லாத யுத்தங்கள் பிரிக்கப்பட்டு போகுது. தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் பிரிக்கப்பட்டு போகுது. அதோடு உங்களுக்கு ஒரு டைவர்ஸ் உண்டாகுது. டைவர்ஸ் உண்டாகிறது மட்டும் இல்ல, இன்றைக்கு அந்த டைவர்ஷன்ல இருந்து வெளியில வந்து சரியான ப்ராப்பர்ட்டிக் டெஸ்டினியை நோக்கி நீங்கள் நடைபயணம் மேற்கொள்ள போறீங்க. டிலேஸ் ஆகுது, டெஸ்டினி வருது. ஸ்பிரிட் ஆஃப் டிலே உங்க வாழ்க்கையில இருந்து எக்ஸிட் ஆகுது. எங்கெல்லாம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று சொல்லப்படுகிறதோ அங்க ஹெவன் டவுன்லோட் ஆகுது டாடி. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். கோடான கோடி தூதர்கள், திரளான தூதர்கள் பரிசுத்தர் 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 என்று பாடுகிற சத்தத்திற்கு முன்பதாக நிற்கும் பொழுது தகப்பனே, அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒரு சந்ததி எழும்பி வந்து நின்று அவர் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது மூப்பர்களும் தூதர்களும் தாழ விழுந்து உம்முடைய சிங்காசனத்துக்கு முன்பதாக பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது நீர் அந்த ஜனங்களுக்குள்ளாக நீர் வாசமா இருந்தீர் நாங்கள் வாசிக்கிறோம் டாடி. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். தூதர்களுக்கு மத்தியிலே வாசமா இருப்பதை நீர் விரும்பவில்லை. உம்முடைய பிள்ளைகள், இரத்தத்தினால கழுவப்பட்ட உம்முடைய பிள்ளைகள், எஸ் ஃபாதர், வெள்ளை அங்கே தரித்து இரத்தத்தினால் தோய்த்து கொண்ட ஜனங்கள். தேங்க்யூ ஃபாதர். உம்மை ஆராதிக்கும் பொழுது அதன் மத்தியிலே நீர் அசைவாடுகிற தேவனா இருக்கிறீர். தேவரீர், உங்களுடைய சிங்காசனத்தை நீர் பரலோகத்தில் போடல, உம்முடைய சிங்காசனத்தை நீர் இந்த இடத்துல போட்டிருக்கிறீர் ராஜா. எஸ் ஃபாதர். உம்மை உயர்த்துகிற இந்த ஜனங்களுக்கு மத்தியில் உம்முடைய சிங்காசனத்தை நீர் போட்டிருக்கிறீர். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட். அதை என்னை உம்மை உயர்த்துகிறோம், உம்மை பாடி நாங்கள் கொண்டாடுகிறோம். ஏமே ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஏமே எல்லாரும் சொல்லுவோமா? ஏதோ இன்னைக்கு நடக்க போகுது. சொல்லுங்க பார்க்கலாம். ஏதோ இன்னைக்கு நடக்க போகுது. நான் எதிர்பார்த்ததுக்கு மேல ஏதோ இன்னைக்கு நடக்க போகுது. சொல்லுங்களேன், வாயை திறந்து அழகா சொல்லுங்க பார்க்கலாம். எதிர்பார்த்ததுக்கு மேல இன்னைக்கு என் வாழ்க்கையில ஏதோ ஒன்று நடக்க போகுது. அவர் சமூகத்துக்கு வந்த யாரையும் அவர் திரும்ப எம்டியா அனுப்பல. அப்படிதான் சத்திய வேதம் சொல்லுது, எக்ஸாம்பிளோட சொல்லுது. அவரை தேடி வந்த யாவருக்கும் அவர் ஏதோ கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஏமே நம்ம விருப்பத்தை பரிபூரணமா நிறைவேற்றி நம்ம கையில கொடுத்து அனுப்பியிருக்கிறார். ஏமே கரெக்டா தேவையை அவர் சந்திச்சது இல்லை என்னைக்குமே. நான் இன்னைக்கு உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுதேன். நீங்க என்ன தேவைக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. போக போக ஒரு வேளை ஆவியானவர் வெளிப்படுத்தலாம். ஆனா கேட்டதை பெற்றுட்டு நீங்க போக மாட்டீங்க. கேட்டதுக்கு மேல வாங்கிட்டு தான் இன்னைக்கு போவீங்க. நல்ல கையை தட்டி கொண்டாட வேண்டாமா இதெல்லாம்? ஏமே கேட்டதுக்கு மேல. முதல் வார ஆராதனையில் நம்ம சொன்னோம் இல்லையா? முதல் வார ஆராதனையில் இதை எடுத்து சொன்னேன் நான். அவர் எப்படி கேட்டதுக்கு மேல தருகிறார் அப்படின்னு சொல்லி. அவர் அன்னைக்கு அந்த ஆராதனைக்கு மட்டும் தேவன் அல்ல, அவர் இந்த ஆராதனைக்கும் தேவனா இருக்கிறார். அன்னைக்கு சொன்னோம் அப்படிங்கிறதுனால அன்னைக்கு மட்டும் செய்கிறவர் அல்ல, அன்னைக்கு சொன்னதை என்றென்றைக்கும் செய்கிற தேவனாய் அவர் இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஆமென். சொல்லுங்க, என் தேவைகளை காட்டிலும் அவர் பெரியவர், என் சூழ்நிலையை பார்க்கிலும் அவர் பெரியவர். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப டஃப்பான வாழ்க்கைலாம் கிடையாது. பாருங்களேன், சின்ன விஷயத்த நம்ப சொல்லுவாரு, ஆனா அதை தான் மனசு நம்பாது. அது மட்டும் மனம் பொருந்தி நம்பிட்டுனா அன்னைக்கு வேற லெவலில் ஆயிரும். சின்ன விஷயமா தான் சொல்லுவார், உன்னை சுற்றி இருக்கிறத காட்டில் நான் பெரியவர் அப்படிம்பார். நம்புறதுக்கு நம்ம இருதயத்தை ரெடி ஆக்கிக்கிடணும். ஏமே செத்தவங்க உயிரோட எழும்ப முடியுமா அப்படிங்கும்போது கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. அதை காட்டிலும், அந்த டெத்தை காட்டிலும், அந்த மரணத்தை காட்டிலும் நான் பெரியவர் அப்படின்னு ஒருத்தன் நம்பிட்டான்னா அவன் உயிரோட எழுப்பிடுவான். ஏமே எழுப்பிடுவான் பல பேரை உயிரோட. செத்து போயிருக்கிற உங்க சூழலை காட்டிலும் தேவன் பெரியவரா இருக்கிறார். ஆமென்.
நீங்க அதெல்லாம் இன்னைக்கு மெசேஜில் நான் எடுத்து காட்ட போறேன். உங்களை சுட்டி கொண்டு எப்படி சொல்லலாம், ஒண்டரிங் அரவுண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் சொல்றதா இருந்தா, உங்களை சுத்த வச்சுட்டே இருக்கிற காரியம் இன்றைக்கு முடிவுக்கு வந்து சரியான ப்ரொஃபட்டிக் டெஸ்டனில இந்த நாளில் நீங்க ஏற போறீங்க. ஏமே உங்க டிலே இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து ஸ்டாப் ஆகுது. உங்களை டைவர்ட் பண்ற காரியங்கள் இன்றைக்கு ஸ்டாப் ஆகுது. நீங்க நல்ல கையை தட்டி வாங்கிட்டே இருக்கிறேன். முதல்ல இன்னைக்கு மெசேஜ் வொர்ஷிப்லயே மெசேஜ் சொல்லிடுறேன் நான். உங்க டிலே இன்னைக்கு ஸ்டாப் ஆகுது. உங்களை டைவர்ட் பண்ண நினைக்கிறது ஸ்டாப் ஆகுது. நெடுநாளாய் கர்த்தருடைய சத்தமே கேட்காம இருந்து டெத் கண்டிஷன்ல இருக்கு பாருங்க, அது இன்னைக்கு ஜீவனோட எழும்புது. ஏமே இன்னைக்கு ஜீவனோட எழும்புது. அதுதான் நம்ம செய்தியா பார்க்க போறோம். நீங்க செய்தின்லாம் சொல்ல முடியாது. இன்னைக்கு ப்ரொஃபட்டிக் டிக்ளரேஷன் நடக்க போகுது. ஏமே மறுபடியும் சொல்றேன், இன்னொரு தீர்க்க தரிசனம் இங்கு சொல்லப்படுவதில்லை. தீர்க்க தரிசன நிறைவேறுதல் இந்த இடத்துல நடக்கும். ஏமே எத்தனை தடவை தீர்க்க தரிசனத்தை கேட்க, பூரா பேரும் ஒண்ணு போல தானே சொல்லுதான். எவனாவது மாத்தி சொல்லுதானா, எல்லாம் நல்லா இருப்பீங்க, சூப்பர் ஆயிரும், இந்த காரியங்கள் மாறும், இப்படியே தானே சொல்றான். அதனால நீங்க ஒருவேளை இன்னொரு நல்ல செய்தியை கேட்டுட்டு போலான்னு வந்திருந்தீங்கன்னா நீங்க ஏமாந்து போயிருவீங்க. எங்க இன்னைக்கு நல்ல செய்திகள் கொடுக்கப்பட போற மாட்டாது. இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட்டுடைய மேனிஃபெஸ்டேஷன் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஐ ப்ராஃபஸி ஓவர் யூ. கர்த்தருடைய தீர்க்கதரிசியா நான் உங்களுக்கு சொல்றேன். ஆமென். நீங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள எதெல்லாம் ஃபில் ஆகணுமோ அதெல்லாம் ஃபில் ஆயிருக்கும். எதெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆயிருக்குமோ அதெல்லாம் டிஸ்கனெக்ட் ஆயிருக்கும். எதெல்லாம் தொடர்பு துண்டிக்கப்படணுமோ அதெல்லாம் தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கும். எதெல்லாம் கனெக்ஷன் ஆகணுமோ அதெல்லாம் கனெக்ஷன் ஆகும். எதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகணுமோ அதெல்லாம் ஃபிக்ஸ் ஆகும். ஏமே என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே, என் தேவைகளை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே, என் சூழ்நிலையை பார்க்கிலும் என் ரட்சகர் பெரியவரே. ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, ஆராதிப்பே,
அன்னைக்கு தான் அந்த தேவையை பத்தி ஆண்டவருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்க. ஐயோ குழந்தைக்கு ஃபீஸ் கட்டணுமே, ஐயோ இந்த காரியங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கணுமே, ஐயோ இதெல்லாம் நடக்கணுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த தேவை இன்னைக்கு தான் நமக்கே தெரியுது. அப்போ ஆண்டவருக்கு இப்போதான் தெரியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல இல்ல, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த 2025 இந்த ஜூலை மாசத்துல என்ன வேணுங்கிறத நன்கு அறிந்துதான் இந்த சிச்சுவேஷன்ல நம்மளை அமர பண்ணியிருக்கிறா. ஏமே வேதம் சொல்லுது இல்லையா? அவரை நமக்கு முன்பதாய் போய் கோணலை நேராக்கி கரடானவைகளை எல்லாம் சமமாக்கி எப்படி இருக்குதான் சமபூமியில தேவன் நம்மளை நடக்க பண்ணுகிறார். எப்படி ஒரு சிஎம் ஒரு சீஃப் மினிஸ்டர் திடீர்னு நம்ம ஊருக்கு வராருன்னா என்ன பண்றாங்க? அது திடீர்னு அனௌன்ஸ்மெண்டா இருந்தா கூட ஒன் டேல எவ்வளவு பெட்டரா பண்ண முடியுமோ அவ்வளவு பெட்டரா ரோடு போடுறாங்க. அவர் போற வழியெல்லாம் ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகுது. வேக தடைகள் என்ன பண்ணுது? தகர்த்து எரியப்படுது பாருங்க. நான் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்றைக்கு ராஜா உங்க காரியங்களுக்காக இன்றைக்கு இறங்கி வரும் பொழுது உங்க வாழ்க்கையில் இருக்கிற ஸ்பீட் பிரேக்கர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஏமே உங்கள் வேக தடைகள் எல்லாம் இன்னைக்கு வெளியேற்றப்படும். ஹல்லேலூயா. நமக்கு முன்பதாய் அவர் போறாரு சொல்லுங்க. எனக்கு முன்னாடி அவர் இருக்கிறார். நீங்க நம்ம இன்னைக்கு எந்திரிச்சிருக்கிறோம், நீ காலையில தூங்கி எந்திரிச்சிருக்கிறோம். தூங்கி எந்திக்கிறவனுக்கு தான் நேற்று இன்று நாளை அப்படிங்கிறதெல்லாம். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குகிறதும் இல்லை உறங்குகிறதும் இல்லை. அவருக்கு புது விடியெல்லாம் கிடையாது. அவருக்கு ஒரு விடியல் அரசு அப்படிலாம் கிடையாது பாருங்க. அவர் எப்பவுமே விடியலின் தேவனா இருக்கிறாரு. அவருக்கு நாளை என்ற ஒரு நாளே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் now, ஆமென். இப்போ எல்லாரும் சொல்லுங்க, இப்போ. அவர் நாளைக்கு நன்மை செய்கிற தேவன் அல்ல. என்ன பிரதர் பூசுக்கு இப்படி சொல்லிட்டீங்க? அவர் இப்பொழுதே நன்மை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதீர்கள் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஏன் அப்படின்னா உனக்கு முன்னாடியே அவர் அங்க போயிடுறாரு அந்த டேட்ல. ஆமென். அப்ப இன்னைக்கு தேவை எழுப்பி இருக்கிற, அப்ப நேத்தே அவர் வந்துட்டாருன்னு அர்த்தம். இந்த தேவையை சந்திக்கும்படியா அவர் நேத்தே என்ட்ரி கொடுத்துட்டார் அப்படின்னு அர்த்தம். பூர்வ தோற்றத்துக்கு முன்பதாகவே, உலகம் தோன்றதுக்கு முன்பதாகவே அவர் என்ட்ரி கொடுத்துட்டாரு. அதனால நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்படுறதுனால ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, ஒரு முடியை கூட வளர்க்க முடியாதுன்றது பைபிள். வேதம் சொல்றது, ஒரு முடியை கூட வளர்த்த முடியாது. நீ கவலைப்படுறதுனால முடி கூட வளராது. கவலைப்படுறதுனால ஏதாவது நன்மை உண்டானுச்சுன்னா நீ உட்கார்ந்து தாராளமா கவலைப்படலாம். ஆனா கவலைப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை. நாளைய தினத்தை கொடுத்து கூட கவலைப்படாது அப்படிங்கிறார் பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. நாளை அதனுடைய பாடம் பார்த்து கொள்ளும். நாளைக்கு தேவன் இருக்கிறார். ஏமே இன்னைக்கு உன்னை ஜீவனோடு நிற்க வைத்திருக்கிறார்னா நாளைக்கு நிக்க வைக்கிறது மட்டும் இல்ல, நீ எதை விரும்புனையோ அதை பார்க்கவும் வைப்பார், அதை சுதந்திரிக்கவும் வைப்பார். ஏமே அப்ப நான் இன்னைக்கு நிறைய தப்பு பண்றேனே, இன்னைக்கு நான் நிறைய விழுந்து போறேனே, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நிறைய செய்யறேனே, பாவம் செய்யறேனே. அப்படி இருக்கும்போது அவர் நாளைக்கு எப்படி அதை செய்வாரு? நேத்து செஞ்சார அது நம்மளாம் நல்லவங்களாலேயே செஞ்சாரு. நம்முடைய நீதியின் அடிப்படையில் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கிறது இல்ல, நம்மளுக்கு நன்மை செய்கிறது இல்ல. அவர் நீதிபரரா இருக்கிறார். அவர் நீதியை தலை மீது சிலுவையினால வைத்திருக்கிறார். ஆகவே எனக்கு நன்மை செய்கிறார். இன்னைக்கும் செய்வார், நாளைக்கும் செய்வார். நான் விழுந்து போனாலும் செய்வார், நான் 7 முறை விழுந்தாலும் செய்வார். ஏமே எழுப்பி விட்டு செய்வார். எல்லாரும் சொல்லுங்க, எனக்கு நன்மை மட்டுமே செய்கிற தகப்பன். ஏமே எப்பொழுதும் எனக்கு நன்மை மட்டுமே செய்கிற தகப்பன். அக்கிரமங்களை பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஏன் நான் பார்க்கணும்? பாவத்தை அவர் எண்ணி பார்ப்பதில்லை அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்ப ஏன் நான் எண்ணி பார்க்கணும்? நான் என்றதுக்கு ஒண்ணுதான் இருக்குது. என்ன? அவர் எனக்காக ரத்தம் சிந்தினார், என்னை பாவங்களற கழுவினார், என்னை நீதிமான் ஆக்கிவிட்டார் என்பதுதான் நான் எண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஆகவே எனக்கு அவர் நன்மையை தொடர பண்ணுகிறார். மறுபடியும் தீர்க்க தரிசனமா ஒரு வார்த்தை சொல்றேன். இதுவரைக்கும் பிரச்சனையும் வியாகுலமும் வேதனையும் உங்களை தொடர்ந்ததுன்னா அந்த செயின் இன்னைக்கு டிஸ்கனெக்ட் ஆகுது. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். யாரானாலும் இருங்க, எந்த பின்புலத்திலையும் இருங்க. என் குடும்பம் அப்படிப்பட்ட பின்னணி பிரதர். அந்த ஆராதனை செய்வாங்க, இந்த ஆராதனை செய்வாங்க, கிறிஸ்தவர்களே கிடையாது.
யாராவும் இருங்க, நான் சொல்றேன், இந்த பிரசன்ஸ்குள்ள நீங்க இருக்கீங்கன்னா இந்த தீர்க்க தரிசனத்துக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அது உங்களை ஆக்குபை பண்ணாம விடாது, அது உங்களை வேட்டையாடாம விடாது. சங்கீதம் 23 வருது இல்லையா, நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும் அப்படின்னு வருது இல்லையா. மூல பாஷையில எப்படி இருக்குன்னா, நன்மையும் கிருபையும் உன்னை வேட்டையாடும் அப்படின்னு இருக்குது. ஒரு சிங்கமான வேட்டையாடுச்சுன்னா கொஞ்ச நேரத்துல என்ன தெரியும் அப்படின்னா, மான் இருக்கிற இடமே தெரியாது இல்லையா, எலும்பு கூட மிஞ்சாது. சிங்கம் வேட்டையாடுது அப்படின்னா எதை வேட்டையாடுதோ அந்த பொருள் இருக்காது கொஞ்ச நேரத்துல. நான் சொல்றேன், நன்மை உங்களை வேட்டையாடும். கொஞ்ச நாள் பார்த்தா உங்களை பார்க்கும்போது நீங்க தெரிய மாட்டீங்க, கர்த்தருடைய நன்மை அப்படின்னா எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ நல்ல நல்ல ரிசீவ் பண்ணுங்களேன், வேற மாதிரி ஹோலி ஸ்பிரிட் பேசிட்டு இருக்கிறார், ஆவியானவர் வேற மாதிரி இன்னைக்கு இன்டராக்ட் பண்ணிட்டு இருக்கிறார். நான் கூட எதிர்பார்க்கல. இனி செயின் மாதிரி உங்களை நன்மையும் கிருபையும் தொடரும். செயின் மாதிரி தொடரும். நோயும் பேயும் தொடராது, வியாதியும் வேதனையும் தொடராது, ஆமென், பிரச்சனையும் போராட்டமும் தொடராது. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். நன்மையும் கிருபையும் தொடரும். சிச்சுவேஷன், சொந்தம், பந்தம், பிள்ளைங்க, தாய் தகப்பன், உறவுகள் எல்லாம் பல கோடி வார்த்தைகளை பேசுது இல்ல. பாதி நெகட்டிவா இருக்குது, பாதி பாசிட்டிவா இருக்குது. ஈவன் நம்மளே நம்மளை பார்த்து சில வார்த்தைகளை பேசுறோம் பாருங்க. பாதி நல்லா இருக்குது, பாதி நம்ம நாசமா போற மாதிரியே வார்த்தைகள்லாம் இருக்குது. எல்லா வார்த்தைகளும் இருக்கட்டும், எல்லாம் அப்படியே ஸ்பிரிட்ல கலந்து போயிருக்குது. எல்லா வார்த்தைகளும் எல்லாம் அப்படியே இருக்குது. ஆனா இவரை நம்பி இவர் சொல்ற ஒரு வார்த்தை அந்த கோடி வார்த்தைகளை ஒண்ணு இல்லாம பண்ணிரும். ஏமே ஹல்லேலூயா. வேற மாதிரி கையை தட்டி ஹல்லேலூயா. இப்போ இளையகுமாரன் இருக்கான் இல்லையா, இளையகுமாரன் வந்து கெட்டு போயிட்டான், வீட்டை விட்டு போயிட்டான், தப்பு பண்றான், சேட்டை பண்ணிட்டான், என்னெல்லாமோ பண்ணிட்டான். கடைசியில் ஒரு அறிவு வருது, என் தகப்பன் வீட்டில் வேலைக்காரங்க கூட நல்ல இருப்பாங்களே, அவங்களுக்குள்ள நல்ல சாப்பாடு கிடைக்குமே, சோத்துக்கு வழி இல்லாமல் இப்படி ஆயிட்டனே அப்படின்னு சொல்லி கிளம்பி வரும்பொழுது சில வார்த்தைகளை மெடிடேட் பண்ணிட்டே வரான். எங்கள் அப்பாட்ட போவேன், நான் வந்து பிள்ளையா இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, உங்களுக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணிட்டேன், அவருக்கு விரோதமாக நான் பாவம் பண்ணி, ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் பண்ணிட்டேன், என்னை ஒரு வேலைக்காரனா நீங்கள் ஏற்றுக்கோங்க, இப்படிலாம் நிறைய வார்த்தைகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே போகிறான். நிறைய வார்த்தைகளை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறான். போய் சொல்லவும் செய்கிறான். போய் அவன் அப்பா பார்த்து வார்த்தைகளை அள்ளி விடுறான். ஆனால் அவன் அப்பா என்ன சொன்னார் தெரியுமா, அவனுக்கு ட்ரெஸ்ஸை போடுங்க அப்படின்னார். ஒரே வார்த்தை எல்லாம் மாறிடுச்சு பாருங்க. அவனுக்கு ட்ரெஸ்ஸை போடுங்க அப்படின்ட்டார். நீங்க பல கோடி வார்த்தைகளை கொண்டு வந்து அடிக்கி அடிக்கி, ஆண்டவரே நான் சரியில்லை, ஆண்டவரே நான் தப்பு, ஆண்டவரே நான் அது இல்லை, ஆண்டவரே இது இல்லை, ஆண்டவரே நீங்க வந்தாலும் இந்த பிராக்டிஸ்லாம் எப்படி வந்துச்சு இளையகுமாரனுக்குன்னா, அவன் சிச்சுவேஷன் வார்த்தைகள் அப்படி சொல்லுது. நீ விளங்கல, நீ நாசமா போயிட்ட அப்படின்னு நம்ம சிச்சுவேஷன் சொல்லுது. உனக்கு நடக்கிற காரியங்கள் எல்லாமே பாரு நெகட்டிவாவே நடந்துட்டு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு நல்லது நடந்திருக்கா? இவ்வளவு என்ன பண்ணுது, நெகட்டிவாவே போயிட்டு இருக்குது பாருங்க. நம்ம முன்னாடி வந்துருக்கேன், நெகட்டிவாவே சிச்சுவேஷன் சொல்லுது. அந்த பண்ணி மேய்க்கிற அந்த தொழிலதிபர் அவர் சொல்ற, நீ விளங்க மாட்ட, நீ வந்து மேய்க்கிறதுக்கெல்லாம் லாய்க்கு கிடையாது, உனக்கு இதுதான் சோறு அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாரு பாருங்க. நண்பர்கள் எல்லாம் நீ தீட்டு அப்படிங்கிற ரேஞ்சு கொண்டு, உனக்கு தொட்டாலே பாவண்டா, உன் போனை அட்டன் பண்ணாலே பாவண்டா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க பாருங்க. இப்ப இதெல்லாம் சேர்ந்துதான் உள்ளுக்குள்ள கோடி வார்த்தைகள் அவனுக்குள்ள ஓடுது. நான் சரியில்லை, நான் தகுதி இல்லை, நான் அவர்கிட்ட போய் பேசினா இப்படிதான் பேச முடியும், அவர் எப்படி என்ன அக்செப்ட் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. பல கோடி வார்த்தைகள் கொண்டு வந்து அவர் முன்னாடி நிப்பாட்டினா அவரு அவனுக்கு ட்ரெஸ்ஸை போடுங்க அப்படின்ட்டாரு, அவனுக்கு மோதிரத்தை போடுங்க அப்படின்ட்டாரு, கொளுத்த கன்று அவனுக்காக அடிங்க அப்படின்ட்டாரு பாருங்க. அவர்கிட்ட எப்ப வந்து நின்னாலும், எவ்வளவு அருவருப்பாய் நம்ம திரும்ப வந்து நின்னாலும், அவர்கிட்ட இருந்து வர்ற முத வார்த்தை அவனுக்கு புது ட்ரெஸ்ஸை போடு அப்படிங்கிறது, அவன் ஸ்தானத்தை அவனுக்கு திரும்ப கொடு அப்படிங்கிறது தான். நான் சொல்றேன், தீர்க்க தரிசனமா நீங்கள் இழந்த ஸ்தானத்திற்கு இந்த வாரத்துல திரும்ப போவீங்க. ஐயோ வேற மாதிரி கையை தட்டி வாங்கணுமே. Fire in the name of Jesus. ஆண்டவரை பார்த்து இப்பவே சொல்லிருங்க, ஆண்டவரே என் ஹார்ட்டை நான் இப்போ ஓப்பன் பண்ணி தாரேன். ஆமென்.
இருதயத்தை கிழிச்சு நான் தாரேன் டாடி, இதுல வந்து ஜபகர் பேசக்கூடாது, இதுல நீங்க தான் பேசணும்னு சொல்லிருங்க. ஏமே முன்னாடி இருக்கிறது ஜபகர் அல்ல அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிருங்க. ஆன்லைன்ல பாக்குற சொந்தங்களே உங்களுக்கும் சொல்றேன், என்ன நிறைய சொந்தக்காரங்க எல்லாம் பாக்குறாங்க, ஜபகரின் வார்த்தையா கேட்டு 1 மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உசுப்பேத்தி ரணகலம் பண்ணுகிற தேவன் அல்ல. நான் மறுபடியும் சொல்றேன், சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ அப்படின்றது. உங்க இருதயத்தை ஒரு வார்த்தை குளிர பண்ணுது அப்படின்னு சொன்னா, உங்களை உற்சாகப்படுத்துதுன்னு சொன்னா, உங்களை ஆராதிக்க வைக்குது அப்படின்னு சொன்னா, உங்களை தேவனை நோக்கி திரும்பி இவர்கிட்ட நிக்கலாம்டா அப்படின்னு தோணுதுன்னா அது கர்த்தருடைய வார்த்தை. உங்களை தேவனிடத்துல இருந்து இவர்கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும், கொஞ்சம் பின்னாடி போவோம், இல்லை நம்ம சரியில்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்ததுன்னா 100% அது பிசாசினுடைய வார்த்தை. ஏமே உங்களை உற்சாகப்படுத்துதா ஒரு வார்த்தை, ஒருவேளை இவர் வந்து நம்மளை உற்சாகப்படுத்துறதுக்காக சொல்லியிருப்பாரு அப்படின்னு தயவு செய்து எடுத்துறாதீங்க. அப்படி எடுத்துறாதீங்க. இல்ல, இது கர்த்தருடைய வார்த்தை. உங்கள் இருதயத்தை குளிர பண்றதுக்கு அப்படின்னு சொன்னா, அது அந்த தகப்பனை விட வேற யாரும் அதை செய்ய முடியாது. கோடி வார்த்தைகள் இப்படி உங்க சிச்சுவேஷன் சொல்லும் பாருங்க. நீ படிச்சதுக்கு அவ்வளவுதான், உன் பிராக்டிஸ் அவ்வளவுதான், உன் எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவுதான், உன் ஜாதி அதுதான், உங்க அப்பா அம்மா வச்சது அவ்வளவுதான், உங்க சித்தப்பா உனக்கு சொன்னது அவ்வளவுதான், நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இப்படிலாம் நிறைய வார்த்தைகள் சொல்லுது பாருங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், இன்றைக்கு அந்த கோடி வார்த்தைகளும் இன்னைக்கு ஒண்ணு இல்லாம ஆகும். நான் சொல்லுகிறது தீர்க்க தரிசனம் உங்க வாழ்க்கையில நிலைத்து இருக்கும். நீங்க இழந்த ஸ்தானத்துக்கு திரும்ப ஏறுவீர்கள். இழந்த ஸ்தானத்திற்கு சொல்ல போனா, இந்த வயதுல இந்த நாட்கள்ல நீங்க எந்த உயரத்துல இருக்கணுமோ அந்த உயரத்துக்குள்ள தேவன் உங்களை அழைத்து செல்வார். ஆமென். You will reach your prophetic destiny today. உங்களுக்கான தீர்க்க தரிசன இலக்கை இந்த நாள்ல நீங்க அடைவீர்கள். தீர்க்க தரிசன இலக்கை நீங்கள் அடைவீர்கள். I prophesy over you. Amen. தீர்க்க தரிசனமா சொல்றேன், இலக்கை நீங்கள் அடைவீர்கள். இயேசுங்கிற நாமத்தை உச்சரிக்கிற எந்த இடத்திலும் மற்ற எல்லா நாமங்களும் ஒன்று இல்லாம ஆகும். ஆமென். வியாதி அப்படிங்கிறதுக்கெல்லாம் நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. சுகரு, பிரஷரு, டயபெட்டிஸு, பிபி, இப்படிலாம் நிறைய பேர் இருக்குது பாருங்க. சிச்சுவேஷனுக்கு நிறைய பேர் இருக்குது. டைம் சரியில்லை அப்படிம்பாங்க. இப்படிலாம் நிறைய பேர் இருக்குது. இது போதாத காலம் அப்படின்லாம் பேர் இருக்குது பாருங்க. பல நாமங்கள் இருக்கு, பல பெயர்கள் இருக்குது. இயேசு என்கிற ஒரு நாமம் உயர்த்தப்படுகிற இடத்துல மற்ற எல்லா நாமங்களும் முழங்கால் படி போடும். ஏமே அது போ பண்ணும். அது மலை போல இருந்தாலும் சரி, இன்றைக்கு போ பண்ணும். அது கடலளவா இருந்தாலும் சரி, இன்னைக்கு காய்ந்து போகும். ஏமே ஹல்லேலூயா. அது வற்றி போகும். உங்களுடைய தத்தளிப்பு இந்த நாள்ல மாறும். உங்களுடைய தவிப்புகள், ஏக்கங்களுக்கெல்லாம் இன்றைக்கு முடிவு உண்டாகும். பல வருஷமா இயேசு ஒரு ஆலயத்துக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்கிறார். அந்த வாசல்ல ஒரு முடவன் உட்கார்ந்து இருக்கிறான். பிறவி முதலாய் சப்பானியா இருந்தவன். இயேசு நடந்து போயிட்டு வராரு. மிஸ் பண்ணிட்டான் பாருங்க. ஆனா பர்த்திமேங்கிற ஊர்ல இயேசு நடந்து போறாரு. அங்க ஒரு குருணை அதை மிஸ் பண்ணல பாருங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு கூப்பிட்டான். இயேசுவே நடந்து போன ஆலயத்துல கூட வாசல்ல முடமா இருக்க முடியுது பாருங்க ஒருத்தனால. அதுக்கப்புறம் பேதுருவும் யோவானும் வந்துதான் அவனுக்கு ஹீலிங்க கொடுக்க வேண்டி இருக்குது. நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்னைக்கு. அதுக்காக தான் அதை நான் சொன்னேன். நான் இயேசுவே நடந்து போற சர்ச்சில் கூட அற்புதம் நடக்காம இருந்திருக்குன்னா பாருங்களேன். ஆனா பர்த்திமே ஊர்காரன் பிடிச்சிட்டான் பாருங்க. ஒருவேளை பர்த்திமே ஊர்காரனும் அந்த குருடனும் இந்த சப்பானியும் ஹீல் ஆனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு சந்திச்சிருந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்களேன். எங்க ஊருக்கு ஒரு தடவை தான்டா வந்தாரு, புடிச்சிட்டா அத. ஆனா நீ பல நாட்களா இங்க உட்காந்துருக்க. அவர் 3.5 வருஷமா போக்கும் வரத்துமா இருந்திருக்கிறாரு, நீ விட்டுட்டிய.
உனக்கு இன்னைக்கு நேரத்தில் நடந்திருக்க வேண்டியதுனா 3.5 வருஷத்துக்கு முன்னாடியே உனக்குலாம் ஹீலிங் ஆயிருக்கணும். எங்கடா போச்சு அது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான்னு நினைக்கிறேன் நான். நீங்க இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. இன்றைக்கு உங்களுடைய ஸ்தானத்திற்கு நீங்கள் திரும்ப வைக்கப்படுவீர்கள். ஆமென். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற ப்ராஃபட்டிக் டெஸ்டினில நீங்க இன்னைக்கு போய் ஏறுவீங்க. அவரை மட்டும் உயர்த்துவோமா? இயேசுவை மட்டும். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, 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 நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்பிற்காக. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீர் தந்ததற்கா. இயேசுவே, இயேசுவே, நாமத்தை உச்சரிப்போமா? இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கணம் பண்ணீரே. எதிர்க்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி கணம் பண்ணீரே. இயேசுவே, 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 இயேசுவே. இன்னொரு முறை. இயேசுவே. நாமத்தை உச்சரிக்கும் போது something gonna happen, something gonna happen. ஏதோ உங்க வாழ்க்கையில உயர்ந்திருக்கிற சில நாமங்கள் தரைமட்டமாகுது. ஏதோ ஒரு நாமங்கள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பிடிக்காத சில நாமங்கள் அதெல்லாம் தரைமட்டமாகுது. இந்த நேரத்தில் அந்த நாமத்தை உயர்த்துறோம். இயேசுவே, இயேசுவே. இல்லாமை என்கிற நாமம் தரைமட்டமாகும். இயேசுவே, இயேசுவே,
Thank you, Father. We need your presence, Father. இங்க இருக்கிற விலையேறப்பட்ட காரியங்களை விட உங்களுடைய பிரசன்னம் மேலானது டாடி. Thank you, Father. எங்க வாழ்க்கையின் அட்மாஸ்பியரை மாற்றக்கூடிய உங்களுடைய பிரசன்னம் நாங்கள் வரவேற்கிறோம் டாடி. Thank you, Lord. எங்கள் இருதயத்தை விரித்து கொடுக்கிறோம், நீர் நிரப்புவீராக. Thank you, Father. Thank you, Father. முடமாக்கப்பட்டவர்களாகவே வந்து முடத்தோடையே நாங்கள் திரும்பி போக நாங்களும் விரும்புறதில்லை, நீங்களும் விரும்புகிறதில்லை டாடி. குருட்டுத்தன்மையோடு வந்து குருடாகவே வெளியில செல்ல நாங்களும் விரும்பவில்லை, நீங்களும் விரும்பவில்லை. சுட்டி திரிவதை நாங்களும் விரும்பவில்லை, நீங்களும் விரும்பவில்லை டாடி. சுதந்தரிப்பிலே பிரியப்படுகிற தேவன், ப்ரோஃபட்டிக் டெஸ்டினியை அடையும்படியாய் நீர் அழைத்திருக்கிறீர். அழைப்பை நோக்கி பயணிக்கிற செய்கிறீர். அதற்கென்று தூதர்களை அனுப்புகிறீர், வார்த்தையை அனுப்புகிறீர், இரத்தத்தை தெளிக்கிறீர், தீர்க்க தரிசனங்களை அனுப்புகிறீர், வெளிப்பாடுகளை தருகிறீர், அன்பை எங்களுக்கு புரிய வைக்கிறீர், பரிசுத்த ஆவியானவரை பொழிகிறீர், ஊற்றுகிறீர், நிரப்புகிறீர். Thank you, Lord. Heaven இந்த இடத்துல தாண்டவம் ஆடுகிறபடி நான் நன்றி சொல்லுகிறேன் டாடி. Heaven atmosphere இந்த இடத்துல ஓபன் ஆயிருக்கிறபடி நான் நன்றி. Again we cover ourselves with the prophetic anointing. We are under the cover of prophetic. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. We activate the word of knowledge angels. We call the revelation angels in the name of Jesus. The marvelous name of Jesus, the wonderful name of Jesus. We receive our signs and wonders. We receive our miracles today, Daddy. நாங்கள் வந்த வண்ணமாய் திரும்ப போவது இல்லை. I prophesy over you, you will never be the same again. I declare, I decree in the name of Jesus. Amen. Amen. Thank you. எந்த மனுஷனையும் தேவன் இந்த உலகத்தில் பிறக்க வச்சதுக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்குது. ஆமென். என் பிறப்பா இருக்கட்டும், உங்க பிறப்பா இருக்கட்டும், வேதத்தில் இருக்கிற பெரிய மனிதர்கள், சின்ன மனிதர்கள், பெரிய தீர்க்கதரிசி, சின்ன தீர்க்கதரிசி, யாரா இருக்கட்டும், ஒவ்வொரு மனுஷனுக்கு பின்பதாகவும் அவனுடைய பிறப்புக்கு பின்பதாய் தேவன் ஒரு திட்டத்தோடையும் நோக்கத்தோடையும் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறார். வேண்டா வெறுப்புக்கு பிள்ளை பெற்று காண்டா மிருகம்னு பேர் வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்படி தேவன் பண்றது இல்லை. சரி பிறந்துட்டு போ, என்னத்தையோ இப்போ வந்து கதறிக்கிட்டு இருக்க, ஏதாவது ஒன்று செய்வோம் அப்படிலாம் அவர் யோசிக்கிறது இல்லை. நீங்க ஒரு ரெக்வஸ்ட் வச்சா அதை ரொம்ப சீரியஸா எடுக்கிற தேவனா இருக்கிறார். ஒரு கார் ஒரு பர்பஸ்க்காக பயணப்பட்டு போகுது. இங்க இருந்து ஊட்டிக்கு போறோம், கொடைக்கானல் போறோம், மதுரை போறோம், இங்கே ஒரு பர்பஸ்க்காக கிளம்பி போகுது. போற வழியில பஞ்சர் ஆயிட்டு ஏதோ ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்போ அந்த காரு ஓட்டுறவர், அந்த கார் ஓனரு அதை எவ்வளோ சீரியஸாக எடுப்பாங்க? ஏன் அதை சீரியஸாக எடுக்கணும்? வீட்டில் சும்மா நிற்கிற கார் பஞ்சர் ஆகிட்டுனா அது ஒன்றும் பெருசு இல்லை, சீரியஸாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி நீங்களா நாளைக்கு பார்ப்போம், சும்மா தானே நிற்கின்னு விட்டுருவாங்க. ஆனால் ஒரு பயணத்தின் போது ஏதாவது பிரச்சனைனா முழு அட்டென்ஷனும் அது மேலே இருக்கும். நான் சொல்கிறேன், நீங்கள் சும்மா இருக்கிற ஒரு ஆள் கிடையாது, அவருடைய ஜேர்னியில் இருக்கிற ஆட்களாக இருக்கிறீங்க, அவருடைய பயணத்தின் நபர்களாக இருக்கிறீங்க. நீங்கள் பிரேக் டவுன் ஆகி நின்னா பரலோகம் ரொம்ப அதை சீரியஸாக எடுக்கும். நீங்கள் ஸ்டக் ஆகி நின்னா அதை ஹெவன் ரொம்ப சீரியஸாக பார்க்கும். பிதாவானவர் அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பார். கவனிச்ச என்னத்துக்கு பாருங்க, இவர் மேனுஃபேக்சரர். ஏமே இப்போ அந்த கார் ஓனரு அந்த காரை உண்டாக்குனவராக இருந்தால் எப்படி இருக்கும்? பயமே வேண்டாம் பாருங்க. புதுசா ஒரு மெக்கானிக்கா இருந்தா தான் நம்மளுக்கு பயம் வரும். ஏன்னா இவன் சரியா பண்ணிடுவானா, முடிச்சு கொடுத்துருவானா, எவ்வளவு பில்லு போடுவான், இப்படிலாம் நம்ம யோசிக்கணும். ஆனா அந்த கார் ஓனரே, அந்த கார் மேனுஃபேக்சரரா இருந்தா பில்லுக்கும் நம்ம பயப்பட வேண்டியது இல்லை, அது சரியாயிருமாங்கிற கவலையும் நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் கல்வெட்டுல பொறிக்கணும் பாருங்க, அப்படிப்பட்ட வார்த்தைகள் இப்ப நான் சொன்னது. உங்களை உண்டாக்கினவரே உங்க ஓனரா இருக்கிறாரு.
உங்க ஓனர் யாரு? உங்களை உண்டாக்கினவர், உங்களை என்னையும் உண்டாக்கினவர், ஒரு பர்பஸுக்காக உண்டாக்கி இருக்கிறார். அவரே என்னுடைய ஓனரா இருக்கிறாரு. அப்ப நான் ஸ்டெக் ஆயிடுனா இந்த ஸ்டெக்க இந்த கண்டிஷனை மாத்துறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு நான் யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என் ஓனரே இருக்கிறாரு. மீண்டும் என் பயணம் துவங்குது. ஹல்லேலூயா. நல்ல நல்ல கரங்களை தட்டி ரிசீவ் பண்ணுங்க பாங்க. என் பயணம் மீண்டும் துவங்குது. இன்றைக்கு என் ஸ்டக் கண்டிஷன் எல்லாம் மாறுது. ஒரு நோக்கத்தோட என்னை உண்டாக்கி இருக்கிறார், உங்களை உண்டாக்கி இருக்கிறார். பர்பஸ் இல்லாம ஒரு ஆக்சிடென்டா அந்த உலகத்துக்கு நீங்க வந்து பிறக்கல. இது எப்பொழுதுமே யோசிக்கணும் பாருங்க. என்னடா நாட்கள் வேஸ்டா போத அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது இப்படி யோசிக்கணும், என்னை அவர் வேஸ்டா உண்டாக்கல. ஏமே அப்படி நீங்க சொல்லி பாருங்க, உங்கள் நாட்களும் பிரயோஜனம் உள்ளதா மாறும். ஏமே அன்னைக்கு ஏதாவது புதுசா கத்துக்கிடுவீங்க, அன்னைக்கு ஏதாவது பலருக்கு நன்மை செஞ்சிருப்பீங்க, அல்லது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பெரிய வரும்படி அந்த நாள்ல வரும். ஏமே ஒவ்வொரு நாள் காலையில் எந்திரிக்கும் போது இதை சொல்லுங்க, நான் பிரயோஜனமா இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறேன். தேவன் ஒரு பயணத்திற்காக என்னை அழைத்திருக்கிறார். ஒரு ப்ராஃபட்டிக் ஜர்னிக்காக, ஒரு ப்ராஃபட்டிக் டெஸ்டினியை நோக்கி நான் போக வேண்டும் என்பதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். இடையில இருக்கிற ஸ்டக்கு, இடையில இருக்கிற டிலே, இடையில இருக்கிற தேவனுடைய சத்தம் கேட்காத நாட்கள், இது எல்லாம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருந்து வெளியேற போகுது. ஹல்லேலூயா. டிலே எல்லாம் தாண்டி அந்த இடத்துக்குள்ள போய் ரீச் ஆக போறீங்க. வேதத்துல ஆபிரகாம், அவருடைய ஆசீர்வாதம் தான் நம்ம தலைமையில இருக்குது இல்லையா? சிலுவையில் என்ன பண்ணியிருக்கிற இயேசு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு வந்து சேரும் பொருட்டு அது சாபத்தெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணியிருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது பாருங்க. அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என் தலைமையில் மேலே இருக்குன்னு சொன்னால், ஆபிரகாம் கொஞ்சம் வாட்சபிள் பர்சன் அர்த்தம். அவர் கொஞ்சம் உற்று பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். அவர் லைஃப்ல என்னெல்லாம் நடந்ததுங்கிறத பார்க்கணும் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு அதை ஒரு ஸ்டடியாகவும் கொண்டு போக போறேன். அதுல இருந்து சில தீர்க்க தரிசனங்களை நான் சொல்லவும் போறேன். நீங்க அந்நிய பாஷை பேசுறவங்களா இருந்தீங்கன்னா நீங்க அந்நிய பாஷையை பேசிக்கிட்டே இதை கேளுங்க, சரியா? ஏன்னா இது உள்ள நான் முதல்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி கிடையாது. இன்னைக்கு ஒரு டிக்ளரேஷன் பண்ண போறேன். ஏமே இன்னைக்கு சில அனௌன்ஸ்மெண்ட்டை நான் சொல்ல போறேன். ஹெவன்லி சவுண்டை இன்னைக்கு நான் பேச போறேன். கர்த்தருடைய வாய்ஸா இன்னைக்கு நான் உங்களுக்கு இருக்க போறேன். ஏமே கர்த்தருடைய சத்தமா இன்னைக்கு உங்களுக்கு இருக்க போறேன். அது ஒரு தடவை டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா டிக்ளேர் ஆனதுதான், திரும்ப ரிவர்ஸ் ஆகாது. எப்படி ஒளி உண்டாக கடவுது, வெளிச்சம் உண்டாக கடவுது, தண்ணீர்கள் பிரிய கடவுதுன்னு ஒன்ஸ் அதை டிக்ளேர் பண்ணிட்டா பண்ணதுனானோ அந்த மாதிரி தான் இப்போ ஒவ்வொரு நாளும். ஏமே இந்த தீர்க்க தரிசன மண்டலத்தில் இருந்து, தேவ பிரசன்னம் நிறைந்த இடத்துல இருந்து தான் இன்றைக்கு அடுத்த 1 மணி நேரம் நான் உங்களுக்கு நான் டிக்ளேர் பண்ண போறேன். நீங்க அனுபவிச்சுட்டு தான் போக போறீங்க. ஏமே இது நீங்க பின்னாடி போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அப்படி நான் சொல்லலை. இப்பவே அனுபவத்திற்குள்ள அது வரும். ஏமே அதனால நீங்க அந்நிய பாஷையை பேசுறவங்களா இருந்தா ஸ்பிரிட்ல நீங்க என்ன பண்ணுங்க, அதை ரிசீவ் பண்ணிட்டே வாங்க. ஏமே you will reach your prophetic destiny today. உங்க சுற்றி திரிகிற நாட்கள் முடிவுக்கு வருது. ஐயோ என்ன இப்படி சைலண்டா இருக்கிறீங்க? அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கீங்களா? மறுபடியும் சொல்றேன், நீங்க சுற்றி திரிந்த நாட்கள் முடிவுக்கு வருது. 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 நீங்க நல்லா ரிசீவ் பண்றீங்க. எனக்கு நம்பிக்கை வர வரைக்கும் நான் இதுதான் சொல்ல போறேன். நீங்க சுற்றி திரிந்த நாட்கள் முடிவுக்கு வருது. ஐயோ நீங்க சுற்றி திரிந்த நாட்கள் முடிவுக்கு வருது. 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாமுடைய லைஃப்ல ஒரு 3 நபர்கள் அல்லது 3 விதமான பிரச்சனை, சரியா? 3 நபர்கள் 3 விதமான பிரச்சனை. அவனுடைய ப்ரொஃபட்டிக் டெஸ்டினியை அடையாதபடி தடையா இருந்த காரியங்கள். இன்றைக்கு நிதர்சன வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியங்களும் நம்முடைய லைஃப்ல இருக்குது. சிலது நம்மளுக்கு தெரியுது, ஆனால் சிலது நம்மளுக்கு தெரியல. இன்றைக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஐஸ் நம்மளுக்கு ஓப்பன் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. சில ஏன் தடை, சில ஏன் டிலே, சிலது ஏன் இன்னும் நான் சுத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது மாம்ச கண்களில் பார்த்தா புலப்படுறது இல்லை.
இன்றைக்கு ஆவியின் கண்களில் அதெல்லாம் ஈஸியாக புலப்பட போகுது. ரெடியாக இருந்துக்கோங்க. ஆபிரகாம் என்று சொல்லும் பொழுது விசுவாச பயணத்திற்கு அவன் தான் பெரிய எக்ஸாம்பிள் இல்லையா? விசுவாசத்தின் தந்தை அப்படின்னு பேர் வாங்கின ஒரு ஆள். அப்போ அவன் லைஃப்ல ஏதோ ஒரு பயணம் இருந்திருக்குது. நம்ம லைஃப்லயும் பயணம் இருக்குது, அவர் லைஃப்லயும் என்ன பண்ணுது, ஒரு பயணம் இருக்குது. அவர் லைஃப்ல ஏன் டிலே ஆனிச்சு அப்படி நம்ம எட்டி பார்த்தாலே நம்ம லைஃப்ல ஏன் டிலே ஆகுதுன்னு தெரிஞ்சிடும். அவர் லைஃப்ல எது அடைய விடாதபடிக்கு தடுத்து நிறுத்துது அப்படின்னு பார்த்தா நம்ம லைஃப்ல ஏன் அடையலை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் பாருங்க. ஆமென். ஸோ ஒரு 3 வகையான காரியங்களை தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலிருந்து பிரித்து எடுக்கிறார். இதை நான் நீங்க பிரிக்கணும் அப்படின்னு நான் சொல்லலை. நல்ல கவனிங்க, நீங்க பிரிக்கணும் நான் சொல்லலை. தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு 3 காரியங்களை பிரித்து எடுக்க போறாரு. அதை எடுத்துட்டோம்னாலே டெஸ்டினிக்குள்ள ஈஸியா போயிடலாம். ஏமே, டெஸ்டினிக்குள்ள ஈஸியா போயிடலாம். டெஸ்டினிக்குள்ள வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் அதை பெருக்கிறது தான் வேலை. எங்க போய் அடைய வேண்டுமோ அது நிறைய பேருக்கு தெரியவே இல்லை. ஒத்துக்கிடணும், ஜென்டலா ஒத்துக்கிடணும் இல்லையா? இதை பின்னாடி ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு நான் சேர்த்து தான் சொல்கிறேன். உண்மையிலே என்ன டெஸ்டினியை போய் நான் அடையணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கிறோம். கையெல்லாம் தூக்கிறாதீங்க. சிலருக்கு தெரியுது ஆனால் அடைய தெரியல. சரியா? 2 கேட்டகரி தான். ஒன்று, டெஸ்டினியே எனக்கு தெரியல, எதை நோக்கி என் வாழ்க்கை போகுதுன்னே எனக்கு தெரியலைங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அது ஒன்று. 2வது என்னது, தெரியுது ஆனால் எனக்கு அடையிறதுக்கு தடை இருக்குது, டிலே இருக்குது, ஏதோ ஒன்று சம்திங் இருக்குது. 2 ப்ராப்ளமும் இன்றைக்கு சார்ட் அவுட் பண்ணி வெளியில் போக போகுது. ஆமென். உங்கள் ப்ரொஃபட்டிக் டெஸ்டினிக்குள்ளேயும் நீங்கள் ஏற போகிறீங்க. உங்களுக்கு என்று தேவன் வைத்திருக்கிற டெஸ்டினிக்குள்ளே நீங்கள் ஏற போகிறீங்க அல்லது கண்டுபிடிக்க போகிறீங்க. 2வது, தெரிந்து இருக்கிறவங்க அதுக்குள்ளே ஏற போகிறீங்க. ஆமென். முதல்ல நல்ல கையை தட்டியே ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கிறேன். எனக்கு அதுதான் அப்படியே வரும், ஸ்லோவாக வரும். ஐ எம் நாட் எ டீச்சர். நான் ஒரு ப்ரீச்சரோ டீச்சரோ கிடையாது. ப்ராஃபிட் ஆஃப் காட். கர்த்தருடைய வார்த்தையா இருக்கக்கூடியவங்க பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை எப்போ டப்பு டப்புன்னு வரும் அப்படின்னு சொன்னா முன்னாடி இருக்கிற ஆட்களை பொறுத்து தான் வரும். நீங்க நல்ல ரிசீவிங் மோட்ல இருந்தீங்கன்னா வந்துடும். லிசனிங் மோட்ல இருக்காதீங்க. லிசனிங் மோட்ல இருந்தா மிஸ் ஆயிரும். ரிசீவிங் மோட்ல இருங்க. ஏமே, டீச்சிங் தான் லிசன் பண்ணணும். அதை நீங்க என்ன செய்யலாம், நோட்ஸ் எடுத்து கொண்டு போய் வீட்டில் வச்சு இன்னொரு தடவை பண்ணிக்கிடலாம். அதெல்லாம் நீங்கள் புதன்கிழமை கூகுள் மீட் அட்டன் பண்ணுங்க, அங்கே நான் டீச்சிங் பண்ணுவேன். சரி, ஆனால் இன்னைக்கு நான் டீச்சராக வரல, அதுவுமே நான் டீச்சிங்னு சொல்ல முடியாது. அங்கேயுமே டிக்ளரேஷன் தான் வரும். அதனால கொஞ்சமாவது பைபிள் ஸ்டடி மாதிரி கொண்டு போவேன். இங்கே இன்னைக்கு இந்த சண்டே, இனி எந்த சண்டேயும் எந்த ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே டீச் பண்ணப்படாது, இங்கே மேனிஃபெஸ்டேஷன் பண்ணப்படும். ஏமே, ஹல்லேலூயா. இங்கே காரியங்கள் மாறுவதற்கான வழிமுறைகள் அப்படின்னு சொல்லப்பட மாட்டாது. எந்த ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லப்பட மாட்டாது. எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காரியம் மாறுதலாய் முடியும். ஏமே, எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் காரியம் மாறுதலாய் முடியும். ஓகே, இப்போ ஆபிரகாம் லைஃப்ல என்ட்ரி கொடுக்குற 3 கேரக்டர், அதனால் உண்டாகிற 3 விளைவுகள், அதிலிருந்து தேவன் அவனை எப்படி விடுவித்தார் அப்படிங்கிறது, அதை ஒவ்வொரு காரியமாக சொல்லுவேன். ஒவ்வொரு காரியமாக சொல்லும் பொழுது இந்த ஆபிரகாமின் இடத்துல நீங்கள் இருந்துடணும். சரியா? நான் ஆபிரகாமே அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணேன்னா அங்கே நான் உங்களை வச்சு சொல்லிட்டு இருக்கேன்னு அர்த்தம். ஓகேயா? ஏன்னா ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் நம்ம தலைமையில் இருக்குது. அந்த இடத்துல ஆபிரகாமுடைய சிச்சுவேஷனில் யார் இருக்கா, நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடணும், ஃபிக்ஸ் பண்ணிடணும். இப்போ நான் ஆபிரகாம் அப்படின்னு சொல்லி ஏதாவது நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், உங்களை பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஏமே, ஆபிரகாமே நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புவாய். அது எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன், ஆனாலும் வாழ்த்துதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏமே, க்ளோரி. ஆபிரகாம் லைஃப் மட்டும் இல்லை, நம்ம லைஃப்லையுமே 2 டைப் ஆஃப் மனிதர்கள் எப்பவுமே இருப்பாங்க. சில அசோசியேட், ஒன்று குழப்பவாதிகளாக இருப்பாங்க, 2வது நம்மளை டெஸ்டினிக்கு நேராக தூக்கிட்டு போகிறதுக்கு உதவுகிற நபர்களாக இருப்பாங்க. ஆபிரகாம் லைஃப்பில் அப்படிப்பட்ட நபர்கள் தான் நிறையா இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. அதில் முதலாவது ஆள் யார் அப்படின்னு பார்த்தா லோத். சரியா? ஆண்டவர் சொன்னார்,
பயணம் ஸ்டார்ட் ஆகுது. நீ என்ன பண்ணு, உன் ஃபேமிலியை கூப்பிட்டுட்டு கிளம்பு அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இவன் என்ன செய்யறான், லோத்தையும் கூட கூட்டே வரான். லோத்தையுமா ஃபேமிலி கிடையாது, அவன் சித்தப்பா ஃபேமிலி. சித்தப்பாவோட பையன் தான் யார், ஆபிரகாமுடைய சித்தப்பா பையன் லோத்து. அவன் என்ன பண்ணுறான், அவனையும் சேர்த்து கூப்பிட்டுக்கிட்டே வரான். இந்த லோத்து யாரு, எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொன்னா, இவன் டெஸ்டினி டைவர்ட்டர். சரியா, டெஸ்டினியை நோக்கி போகாதபடிக்கு டைவர்ட் பண்ற ஒரு நபர். இன்றைக்கு இது நபர்களாகவும் செயல்படும், ஸ்பிரிட்டாகவும் செயல்படும். ஏமே, நபரா இருந்தா ஐடென்டிஃபை பண்றது ஈஸி, ஸ்பிரிட்டா இருந்தா துரத்தி விடுறது ஈஸி. எப்படியோ இன்னைக்கு ரெண்டும் நடக்க போகுது. நபரா இருந்தா ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஆஹா இவன் நம்மளை டெஸ்டினியை நோக்கி தூக்கிட்டு போறதுக்கு உதவி செய்யல, இவன் நம்மளை டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கிறத ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் இதை நான் சொல்லும் போது. ஒன்று. ரெண்டாவது, இது நமக்குள்ளேயே சில ஸ்பிரிட்டா என்ன பண்ணும், அந்த டெஸ்டினியை அடையாதபடிக்கு டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பாருங்க. அப்படியும் கண்டுபிடிச்சிடலாம். அதை கண்டுபிடிச்சா இன்னைக்கு துரத்திடுவேன், நானே துரத்திடுறேன். சரியா, இயேசுவின் நாமத்தினால எப்படி துரத்தணுமோ அதை அந்த ஸ்பிரிட்டை நீங்க வெளியில அடிச்சு பத்திடலாம். ரெடியா இருக்கிறீங்களா? ஆமென். ஸோ லோத்து அப்படிங்கிற ஒரு கேரக்டர் பாருங்க. ஆபிரகாம் நிறைய யுத்தங்களை சந்திக்கிறான், உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஆதியாகமம் 16. இப்போ எல்லாத்துக்கும் வசனம் எடுத்து காட்டணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லேட் ஆயிரும். அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு சம்பவம் தெரியும்னு நினைக்கிறேன், நீங்கள் பிடிச்சிக்கோங்க. அப்படியே நிறைய யுத்தங்களை பார்க்குறான். இந்த 16வது வசனம் இருக்குது, 16வது அதிகாரத்துலலாம் இருக்குது. என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னால், லோத்தையும் அவன் குடும்பத்தையும் என்ன பண்ணிடுறாங்க, சில ராஜாக்கள் கூட்டு போயிடுறாங்க, கடத்தி கூட்டு போயிடுறாங்க. இப்போ அதுக்காக கைபிடிந்த 300 வேலையாட்களை கூட்டு போய் என்ன பண்றான், ஒரு யுத்தத்தை பண்றான். இப்படி 1-2 இல்ல, நிறைய சம்பவங்கள் லோத்துக்காகவே யுத்தம் நடந்துட்டே இருக்குது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற நிறைய யுத்தங்கள் உங்களுக்கான யுத்தமே கிடையாது, லோத்தினால் உண்டாக்கப்பட்ட யுத்தம். பிறருக்கான யுத்தத்துல என்ன பண்ணிடுறது, நம்ம கலந்துகிட்டதுனால நம்ம டெஸ்டினியை நோக்கி அடையாதபடிக்கு டைவர்ட் ஆயிட்டு இருக்கிறோம். லோத்துக்கான யுத்தம்னு வரும்பொழுது, யுத்தத்துல ஜெயமே நீங்க எடுத்தா கூட பாதிப்பு ஏதோ ஒரு வகையில இருக்கு இல்லையா? சண்டை போட்டா காயம் வரதான, சண்டையில கிழியாத சட்டை கிடையாது இல்லையா? யுத்தம்னு வரும்பொழுது என்ன ஆயிருது, நமக்கும் ஏதோ ஒரு விதத்துல காயப்படுது. காயப்படுறது மட்டும் இல்ல, சேதம் ஏற்படுது. சரியா? ஸோ நீங்கள் வாழ்க்கையில் சில சேதங்களை இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொன்னால், நான் உங்களுக்கு சொல்கிறேன், 99% அது உங்களுக்கான யுத்தமும் அல்ல, உங்களுக்கான சேதமும் கிடையாது. ஏமே, நீங்கள் சேதாரம் ஆக வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனால் யாரோ சொன்னார் அப்படிங்கிறதுனால உண்டான ஒரு சேதம், யாரோ சொன்னார் அப்படிங்கிறதுனால உண்டான தலையீற்று, யாரோ சொன்னார் அப்படின்னு சொன்னதுனால உண்டான பிணைப்பு, இதனால உண்டான யுத்தம் பாருங்க, இதனால உண்டாகிற சேதாரம், இதனால உண்டாகிற டைவர்ஷன், இதனால உண்டாகிற காரியம். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் எல்லாரும் தெரியும். ஆனா ஆபிரகாமுடைய ஒரு பிரேயர் கேட்கப்படவே இல்லை. என்ன பிரதர் சொல்றீங்க, ஆபிரகாமின் ஜெபமே கேட்கப்படலையா? ஆமா, ஆண்டவர் சோதம் குமரவை அழிச்சு போடுவேன்ட்டு நிலையா நிற்கிறார். அங்க இருக்கிற மனுஷன் சரியில்லை, அவன் தப்பான ஆளா இருக்கிறான், எல்லாம் வானவில்லா இருக்கிறான், எல்லாம் ஆண் புணர்ச்சிக்காரர்களும் பெண் புணர்ச்சிக்காரர்களுமா இருக்கிறாங்க. அதனால அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு, முடிவு எடுக்கிறார். இவன் போய் ஆண்டவர்கிட்ட மல்லு கட்டிட்டு இருக்கிறான், ஆண்டவரே ஏன்னா அங்க யார் இருக்கா, லோத்து இருக்கான் அப்படின்னு சொல்லி இவன் போய் மல்லு கட்டிட்டு இருக்கான். ஆண்டவர் 50 பேர் இருந்தா அழிச்சிருவீங்களா, 40 பேர் இருந்தா அழிச்சிருவீங்களா, 30 பேர் 10 பேருன்னு சொல்லி பேரம் பேசிக்கிட்டு இருக்கான் பாருங்க. 10 பேர்னு வந்ததுக்கு அப்புறம் திரும்ப ஒன்றும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கிளம்பிட்டான் பாருங்க. அவனுடைய கேட்கப்படாத ஜெபம் ஒன்னே ஒண்ணு, அதுவும் லோத்துக்கானது, அதுவும் லோத்துக்கானது. நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க ப்ரொஃபட்டிக் டெஸ்டினிக்குள்ள ஏறும் பொழுது இந்த லோத்தை பிரிஞ்சு இந்த ப்ரொஃபட்டிக் டெஸ்டினிக்குள்ள ஏறும் பொழுது உங்களுக்கென்று நடக்கிற ஒரே ஒரு யுத்தமா தான் இருக்கும். சரியா? உங்களுக்கு நடக்கிற ஒரே ஒரு யுத்தம், அதை நீங்க மேற்கொண்டுட்டீங்கன்னா உங்க பெயர் இந்த உலகத்துல தெரிய வரும். நிறைய பேர் புரிய
புரியல நிறைய, மறுபடியும் சொல்றேன். நீங்க லோத்துக்காக 1000 யுத்தம் பண்ணா சேதம் வந்துகிட்டே இருக்கும், சேதாரம் நடந்துட்டே இருக்கும், பதில் இல்லாத ஜெபங்கள் உண்டாகிட்டே இருக்கும். ஆனா உங்களுக்காக நடக்கிற ஒரு யுத்தத்துல நீங்க ஏறி நின்னீங்கன்னா, இந்த ப்ரொபெட்டிக் டெஸ்டினில ஏறி நின்னு உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிற இலக்கில் ஏறி நிற்கும் பொழுது நீங்க ஒரு பிரேயர் பண்ணா போதும் 100% சக்சஸ் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு பிரேயர் தான் ஈசாக்கு, அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் தான் ஈசாக்கு. பாருங்க, ஏன்னா ஆபிரகாமுடைய டெஸ்டினி எதை நோக்கி இருக்குது? ஈசாக்கு நோக்கி இருக்குது. ஈசாக்க கரெக்டா கொண்டு வந்தா ஒரு யுத்தம், ஆண்டவர் பலி செலுத்துங்கிறார், ஒரு யுத்தம். ஆனா அங்க வந்து நின்றுட்டு ஒரு சின்ன பிரேயர் தான் பண்றான். பாருங்களேன், தேவன் அவனுடைய பெயரை பெருமைப்படுத்துகிறார். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க வாழ்க்கையில் இருக்கிற பாருங்க, இன்னொரு காரியத்தை சொல்றேன். லோத்தினால் உண்டாகிற இன்னொரு பிரச்சனை, ஆபிரகாம் தன்னுடைய வேலையாட்களை வச்சு நல்ல சௌரியமா தான் இருக்கிறான். ஆனா லோத்து கூட இருக்கும் பொழுது அவன் வேலைக்காரனுக்கும் இவன் வேலைக்காரனுக்கும் ஒரு பிரச்சனை வருது. தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ். எத்தனை பேருக்கு தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் இருக்கு? இருக்கிற டிஸ்டர்பன்ஸ் பூராவே தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் தான் அப்படிங்களா? வாக்கு கொடுத்துட்டோம், நாக்கு கொடுத்துட்டோம் சொல்லி பிணைக்கப்பட்டதுனால உண்டான லோத்து. சென்டிமெண்ட் பாருங்க, சென்டிமெண்ட்னால, நோ சொல்ல முடியாததுனால, நோ சொல்ல தெரியாததுனால மாட்டி சிக்கி உண்டான காரியங்கள் பாருங்க. தேவையில்லாத போராட்டம், யுத்தம். நான் இன்னைக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசியா சொல்றேன், இன்றைக்கு லோத்து உங்க வாழ்க்கையில இருந்து பிரிந்து போகும். ஆமென். லோத்து பிரிஞ்சு போகுதுன்னா யுத்தங்களும் பிரிந்து போகும்னு அர்த்தம். ஆமென். கேட்கப்படாத ஜெபங்களும் பிரிந்து போயிருதுன்னு அர்த்தம். ஐயோ, டப்புன்னு நிப்பாட்டிட்டீங்களே, இந்த வேற மாதிரிலாம் கொண்டு போகணும். உங்க வாழ்க்கையில இருந்து இன்றைக்கு லோத்து பிரிக்கப்பட்டு போகுது. தேவையில்லாத யுத்தங்கள் பிரிக்கப்பட்டு போகுது, தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸ் பிரிக்கப்பட்டு போகுது. அதோடு உங்களுக்கு ஒரு டைவர்ஸ் உண்டாகுது. டைவர்ஸ் உண்டாகிறது மட்டும் இல்ல, இன்றைக்கு அந்த டைவர்ஷன்ல இருந்து வெளியில வந்து சரியான ப்ரொபெட்டிக் டெஸ்டினியை நோக்கி நீங்கள் நடைபயணம் மேற்கொள்ள போறீங்க. ஆமென். லோத்து தேவையில்லாத ஒரு டைவர்ஷன் பார்த்துக்கோங்க. ஆண்டவர் சேர்க்காத ஒரு காரியம், சென்டிமெண்ட்னால சிக்க வைக்கப்பட்டதுனால இவனுக்கு என்ன ஆகுது? டெஸ்டினியை நோக்கி போக முடியாம டைவர்ஷன் உண்டாகுது. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில இருந்து வெளியேறுது. ஆமென். நீங்க நோ சொல்ல தயங்கின அல்லது நோ சொல்ல முடியாம சிக்கி தவித்து கொண்டிருந்த காரியங்களிலிருந்து ஆச்சரியமான விதத்தில் இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலை உங்களுக்கு உண்டாகுது. நான் தான் பிரதர் எஸ் சொன்னேன், இதுல இருந்து நான் எப்படி வெளியில வர முடியும்? நான் தான் பிரதர் ஆமாஞ்சாமி போட்டேன், நான் தான் ஜாமீன் போட்டேன், நான் தான் கையெழுத்து போட்டேன். எல்லா கையெழுத்தையும் குலைத்து போட வல்லவர். நான் சொல்றேன், உங்களுக்கு எல்லாம் திரும்ப கொடுக்கப்படும். ஐயோ, வேற மாதிரி நீங்களும் எடுத்து கொடுங்க தலைவரே, வேற மாதிரி ரிசீவ் பண்ணுங்க. நீங்களே செஞ்சாலும் சரி, நீங்களே எஸ் சொல்லி இருந்தாலும் சரி, நீங்களே சைன் பண்ணி இருந்தாலும் சரி, அநியாயத்திற்காக பிணைக்கப்பட்டிருந்த உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகுது. இன்றைக்கு ஒரு டெலிவரன்ஸ் உண்டாகுது. இன்றைக்கு இந்த அபிஷேகமே உங்களை ப்ரொபெட்டிக் டெஸ்டினிக்கு நேரா, உங்களுடைய தீர்க்க தரிசன இலக்குக்கு நேராய் உங்களை உந்தி தள்ளும். இன்றைக்கு உங்களை உந்தி தள்ளும், உந்தி தள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. யுத்தங்கள் எல்லாம், அன்வான்டட் வார்ஸ் எல்லாம் யாரு? லோத்து கொண்டு வந்தது பாருங்க. ஒரு பிரேயர், சரியா? ஒரே பிரேயர் தான். தாவீது கோலியாத்தை அடிச்ச மாதிரி இருக்கணும், அதான் தேவன் விரும்புறார். அது ப்ரொபெட்டிக் டெஸ்டினில நின்று அந்த இலக்கில் நின்று, அந்த இலக்கில் நின்று நீ ஒரு பிரேயர் பண்ணாலும் அதுல பெரிய காரியத்தை பார்க்க முடியும். நிறைய பேர் அது தெரியாம என்ன பண்றாங்கன்னா, எல்லா கோயிலும் மூடட்டும் ஆண்டவரே, அது நடக்கட்டும் ஆண்டவரே, அந்த கட்சி ஆட்சிக்கு வரட்டும் ஆண்டவரே, இதெல்லாம் பண்ணட்டும் ஆண்டவரே, தேவையில்லாத பிரேயரை போட்டு புகுத்திக்கிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அப்படிலாம் நடக்காது. எலெக்ஷன்ல பெரிய மாற்றம் வரணும்னா நீ ஓட்டு போடு போதும். என்ன பண்ணு, எலெக்ஷன் அன்னைக்கு ஊரை சுத்தாம, அன்னைக்கு பார்த்து கார் எடுத்துட்டு நான் பீச்சுக்கு போகாம என்ன பண்ணு, குடும்பமா சொந்த ஊர்ல போய் ஓட்டு போடு. ஓட்டு போட்டாலே
போதும். அதை விட்டுட்டு நீ இங்க இருந்து ராப்பகலா போட்டோஸை வச்சு கீழே போட்டு மிதிச்சு பிரேயர் பண்ணாலும் தேவையில்லாத யுத்தம், தேவையில்லாத யுத்தம். அது யுத்தமே கிடையாது. என்ன சமயத்தில் மிட் நைட்ல கால் வரும் பாருங்க. பக்கத்து வீட்டில் ஒரு பொண்ணு லவ் பண்றா, நீங்க அந்த லவ்வை கேன்சல் பண்ணி பிரேயர் பண்ணுங்க அப்படின்னு. நான் சொல்லுவேன், உனக்கு தேவையில்லாத யுத்தம், உனக்கு தேவையில்லாத யுத்தம். அவருக்கு வேலை கிடைக்கலன்னு நான் ஏன் வேலையை விட்டேன் பிரதர், தேவையில்லாத யுத்தம். உனக்கு தேவையா? உன் வேலையை நீ பாரு. கேட்கப்படாத ஜபங்கள் பாருங்க. சென்டிமெண்டா போய் பிணைக்கப்பட்டு நான் இப்படி நான் சொல்லும் பொழுது லோத்தை விட்டு பிரிந்து போகணும்னு சொல்லும் போது, அப்போ உலக மனிதர்களோடய நான் பழகக்கூடாதா பிரதர்? அவங்களுக்கு உதவி செய்யறதை பத்தியோ அல்லது நம்மளுக்கு ஏதாவது உதவினா அவங்க செய்யறத பத்தியோ பிரச்சனையே இல்லை. ஆனா நம்முடைய இருதயத்தை அங்க கொடுக்கிறது, உங்களுக்கான முடிவை அவங்களை எடுக்க வைக்கிறது. அந்த மாதிரி லோத்து இல்லையா? உங்களுக்கான முடிவை இப்ப ஆபிரகாமுக்கான முடிவை யார் எடுத்துட்டு இருந்தா? லோத்து எடுத்துட்டு இருந்தான். நீ என் கூட இரு, நீ இங்கே இரு, நீ இப்படியே இரு அப்படின்லாம் பிடிச்சு வச்சது யாரு? லோத்து. பாருங்க, ஆண்டவர் பார்த்தாரு, செட் ஆகாது, பிரிஞ்சு போறதுக்கு ஒரு சிச்சுவேஷன் உண்டாகட்டும் பாருங்க. நான் சொல்றேன், இன்றைக்கு அப்படி அது கட் ஆகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் உங்க வாழ்க்கையில் உண்டாகும். சில குடும்பம் உங்களை ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு, ஃபீல் சம்திங். சில குடும்பங்கள், ஆனா நீங்க நம்ம என்ன யோசிக்கிறோம்னா அன்பின் நிமித்தமா அதை செய்யறாங்க அப்படின்னு. ஸ்பிரிட் உங்க டெஸ்டினியை நீங்க அடையாதபடி உங்களுக்கு உண்டாகிற ஸ்பிரிட் உங்களை டைவர்ட் பண்ணி விடுது. நீங்க எதையோ கான்சென்ட்ரேட் பண்ணி போய்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க இருதயம் தெரியுது, உங்க இருதயம் அதை நோக்கி தான் பயணிக்குது. ஆனா இந்த மாதிரியான சென்டிமெண்ட்னால, எஸ் சொன்னதுனால அது என்ன பண்ணிடுது? ஆக்குபை பண்ணிட்டு உட்கார்ந்துருக்குது. இன்னைக்கு கேன்சல் ஆகும் இயேசுவின் நாமத்தினால. ஒரு ஃப்ரீனஸ் உண்டாகும் பாருங்க. டப்புன்னு வெளியில போகும், டப்புன்னு வெளியில போகும். அடுத்த நாளே அடுத்த பயணத்தை நீங்க துவங்குவீங்க. நான் சொல்றேன், இந்த இரவே உங்களுக்கான பயணங்கள் மீண்டும் ஸ்டார்ட் ஆகுது. ஆமென். கவலைப்படாதீங்க. 3 காரியத்தை ஆண்டவர் பிரிப்பார் நான் சொன்னேன். பிரிஞ்சு போறது மட்டும் இல்ல, சில காரியங்களை உங்களோட இன்றைக்கு சேர்க்கவும் செய்வார். ஆமென். அதை நான் ஃபைனலாக சொல்கிறேன். முதல்ல பிரிஞ்சு போக வேண்டியது பிரிஞ்சு போகட்டும். முதல்ல கிளென்ஸ் ஆக வேண்டியது கிளென்ஸ் ஆகட்டும். நல்லா சுத்தமாக ஆனதுக்கப்புறம் சென்ட் அடிப்போம் இல்லையா? குளிச்சதுக்கப்புறம் தான் சென்ட் அடிக்கணும். குளிக்காமல் சென்ட் அடித்தா என்ன ஆகும்? 2 நாத்தமும் சேர்ந்து வந்துடும். அதனால் முதல்ல பிரிய வேண்டியது பிரிஞ்சு போகட்டும். 2வது ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தா தேராகு. தேராகு ஒரு தேராத கேஸு. அவர் யாருன்னா ஆபிரகாமுடைய தகப்பன். ஆதியாகமம் 11:31 தேவன் தேராகிட்ட பேசுறாரு. என்ன சொல்றாரு? கானானுக்கு கிளம்பி போ அப்படின்னு சொல்றாரு. அப்படி சொன்னாரு அப்படின்னு அந்த இடத்துல இல்லை, பட் அதுதான் நடந்திருக்குது. வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அவங்க என்ன பண்றாங்க? கானானுக்கு பயணப்பட்டு போற இடத்துல ஆரான் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல என்ன பண்ணிடுறாங்க? உட்கார்ந்துடுறாங்க. ஆரான் அப்படின்னு ஒரு ஊர்ல உட்கார்ந்துறாங்க. இந்த ஆரான் அப்படிங்கிற ஊர் ரொம்ப மோசமான ஊர் பாருங்க. இங்க தான் லாபான்லாம் இருக்கிறாங்க. லாபான் யாரு? சொந்தக்காரனே வச்சு செய்யற லாபான்லாம் எங்க இருக்கிறாங்கன்னா இந்த ஆரான் அப்படிங்கிற ஊர்ல தான் இருக்கிறாங்க. இந்த தேராகு சம்பந்தமே இல்லாம டிலேயை உண்டு பண்ணுகிற ஸ்பிரிட். இது ஒரு நபர்னு நான் சொல்லல, இட்ஸ் a ஸ்பிரிட். சரியா? சமயத்துல நபராகவும் இருக்கலாம். இது என்ன அப்படின்னு சொன்னா, சில தேவையில்லாத மெமரிஸ், சில தேவையில்லாத மெமரிஸ் பாருங்க. எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். நான் அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன். அது வீடுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ரொம்ப ஒரு 10க்கு 8 சைஸில் இருக்கிற ஒரு ரூம் தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ரொம்ப நாள் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ நான் சொன்னேன், எனக்கு ஆவியானவர் உள்ளே போகும்போதே சொன்னார், கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்கு அப்படின்னு. சாராளுக்கு தேவன் ஏசாய தீர்க்கதரிசி மூலமே சொன்ன விஷயத்தை, அந்த காரியத்தை எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. ஞாபகப்படுத்திட்டு, நீ இந்த காரியத்தை அவங்களோட சொல்லு, சீக்கிரமாக வீட்டை காலி பண்ணுங்க, கூடாரத்தின் இடத்தை விசாலமாக்குங்க. குழந்தை வேணும் நீங்கள் விரும்புகிறீங்க, ஆனால் 10க்கு 8 சைஸில் இருந்தால் எப்படி? எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு விருந்தாளி கூட வர முடியாது. நாளைக்கு உங்கள் பேரண்ட்ஸ் டெலிவரி எல்லாம் உட்காந்து பார்க்கணுன்னா எப்படி பார்ப்பாங்க? நீங்கள் என்ன பண்ணுங்க, காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்க சொன்னாங்க, ஏற்று விட்டு ஒரு ஆன்ட்டி
எங்களுக்கு முருங்கைக்காயெல்லாம் தருவாங்க, பின்னாடி வீட்டு ஆண்டி எங்களுக்கு மாங்காய் தருவாங்க, பக்கத்து வீட்டில் இருந்து தேங்காய் விழுந்ததுன்னா நாங்களே எடுத்துக்கிடுவோம். இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க. சென்டிமெண்ட்ல தேவையில்லாத அன்னெசரி மெமரிஸ்ல சிக்கி உங்க டெஸ்டினியை இழந்துடாதீங்கன்னு சொன்னேன் நான். இப்படி சில மெமரிஸ்க்காக சிலரை திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காகவே என்ன பண்றது, இந்த தேராகு ஸ்பிரிட்டு கானானுக்குள்ள பிரவேசிக்க முடியாம ஆரான்லயே தங்க வச்சுக்கிட்டு இருக்குது பாருங்க. எத்தனை பேருக்கு விளங்குது? ஏமே, இது உங்களை ஸ்டக் பண்ற ஒரு ஸ்பிரிட் பாருங்க. இது உங்களை ஸ்டக் ஆக்கி ஒரு காரியத்திற்குள்ள நிறுத்துகிற ஒரு ஸ்பிரிட். ஆக்சுவலி ஊர் அப்படிங்கிற இடத்துல இருந்து என்ன பண்றாரு, ஆபிரகாம்லாம் கிளம்புறாங்க. இந்த ஊர் அப்படிங்கிற அந்த ஊர் இருக்கு இல்லையா, ஊருன்னு பேர் இருக்கிற அந்த ஊர், அந்த ஊர்ல நிறைய விக்கிரக தோப்புலாம் இருக்கும். விக்கிரகத்தை செஞ்சு விற்கிற ஃபேமிலி தான் இந்த ஃபேமிலி, ஆபிரகாமுடைய ஃபேமிலி. அங்கெல்லாம் தேவ சத்தம் கேட்டுச்சு. ஆனா ஆரான் ஊருக்கு வரும் பொழுது சத்தமே இல்லை. ஆரான் என்கிற ஊர்ல விக்கிரகமும் இல்லை. ஏன் சத்தம் கேட்கல? இந்த டிலே ஸ்பிரிட் உள்ள இருந்ததுனால அடுத்த டெஸ்டினியை நோக்கி போகணுங்கிற எண்ணமே இல்லாம போயிருது பாருங்க. ஸ்டக் ஆகி அப்படியே நின்றது. இதுதான் நம்முடைய பொசிஷன் போல, இதுதான் நம்முடைய கண்டிஷன் போல, இதுதான் நம்முடைய வாழ்க்கை போல அப்படின்னு சொல்லி ஆரான்ல விக்கிரகமே இல்லாத இடத்துல கூட சத்தம் இல்லாம போச்சு. ஏன்? the spirit of தேராகு. நிறைய ஊழியக்காரங்களாம் எனக்கு கால் பண்ணுவாங்க பாருங்க. தமிழ்நாட்டில் ஆல்மோஸ்ட் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஊழியக்காரங்க நிறைய பேர் கால் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் சொல்லும் போது இப்படி சொல்லுவாங்க, புதுசாக அறிமுகம் மாறும். உங்களுக்கு தெரியாதது இல்லை பாஸ்டர், ஈரோடு ஊழியமே ரொம்ப கஷ்டம் பாஸ்டர், தூத்துக்குடி அப்படின்னு பேசுவாங்க. ஊழியமே ரொம்ப கஷ்டம் பாட்டு, ஒரே விக்கிரக தோப்பு பிரதர், மதுரை பிரதர், ஒரே விக்கிரக தோப்பு பிரதர், என்னை சுற்றி அவ்வளவும் விக்கிரகத்தை வழிபடுறவங்களா இருக்கிறாங்க. கன்னியாகுமரியை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை அப்படிம்பாங்க. உங்களுக்கு தெரியாது இல்லை அப்படிம்பாங்க. நான் எனக்கு தெரியாது சொல்லுங்க அப்படின்ட்டுருவேன். நான் சொல்லுவேன், கிராமத்தில் பிரதர், வில்லேஜ் மினிஸ்ட்ரி தான் பண்ணுறேன் பிரதர், ஒரே விக்கிரகம் பிரதர். நீ இந்தியாவில் பிறந்திருந்தனா விக்கிரகத்தோட தான் இருக்கணும், வேற வழி கிடையாது. சரியா? ஒரே விக்கிரக தோப்பு பிரதர், விக்கிரக துறவு பிரதர், எதுக்கு எடுத்தாலும் விக்கிரகம். எது அந்த ஊரில் செய்ய முடியாது, இந்த ஊரில் செய்ய முடியாது. சென்னையில் பார்த்தீங்கன்னா அங்கே பார்டரில் இருக்கிற பிரதர், ஆந்திராவுக்கு இந்த பக்கத்தில் உள்ள இருக்கிற பிரதர், எதையாவது ஒன்று சொல்லுவாங்க பாருங்க. நான் சொல்லுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பாளையங்கோட்டைக்கு வாங்க, உங்களுக்கு நான் நல்ல இடம் பார்த்து தரேன், அங்கே செய்யலாம் பார்ப்போம் அப்படின்னு. திருநெல்வேலிக்கு வாங்க, இங்கே நாப்பில் என்ன வெத்தலை வாக்கு வச்சா அழைச்சிடுறாங்க. இந்தா அப்போ ப்ராஃபட் சவகர் சர்ச் ஓப்பன் பண்ணிட்டார், வாங்க 1000 பேர் போவோம் அப்படின்னு வந்துடுவாங்க. அப்படிலாம் நடக்காது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். இங்கே சில அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் நடக்கும், அதெல்லாம் தொட்டு தொட்டு பரவும், தெருவா போய் சுவிசேஷம் சொல்லுவோம். ஆட்களை ஆண்டவர் கொண்டு வருவார். அனுதினமும் ஜனங்களை தேவன் என்ன பண்ணுவார், கொண்டு வருவார் பாருங்க. இதில் விக்கிரக தோப்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸ்பிரிட் ஆஃப் டிலே உனக்குள்ள வேலை பார்த்துட்டு இருந்ததுன்னா, நீ விக்கிரகமே இல்லாத இடத்துல இருந்தாலும் சரி உனக்கு சத்தம் கேட்காது. நான் உனக்கு தீர்க்க தரிசனமா மறுபடியும் சொல்றேன், தி ஸ்பிரிட் ஆஃப் டிலே உங்க வாழ்க்கையில இருந்து இப்ப வெளியேறுது. ஐயோ, நல்ல கரங்களை தட்டி நீங்க அந்நிய பாஷைகளை பேசுறீங்க. வெரி சீரியஸ், வெரி சீரியஸ், வெரி சீரியஸ். இதுதான் உங்களை டெஸ்டினியை பத்தி யோசிக்க விடாதபடிக்கு தடுக்கிற ஸ்பிரிட் பாருங்க. ஸ்டக் ஆகி கம்ஃபர்டபுளா இருக்கு, உட்காரு, சோறு கிடைக்கல உட்காரு அப்படின்னு உங்களை உட்கார வைக்கிற ஸ்பிரிட் இது. என்ன பிரச்சனை உனக்கு, என்ன பிரச்சனை உனக்கு, மாசம் இவ்வளவு கிடைக்கல, அப்புறம் என்ன, அப்படியே போயிரு, அப்படியே இரு அப்படின்னு சொல்லி உங்களை டிலே பண்ற ஸ்பிரிட் இது. ஈஸியில நோ சொல்லாது. சரியா? நோ சொன்னா நம்ம கண்டுபிடிச்சிருவோம். ஏதாவது கேட்கும் பொழுது நோ அப்படின்னா, ஏய் இது நம்மளை டிலே பண்ணுது அப்படின்னு கண்டுபிடிச்சிருவோம். இது நோ சொல்லாது. பாருங்க, பார்வோன் வந்து மோசே என்ன பண்றான், ஜனங்களை ஆராதிக்க விடு அப்படின்னு சொல்லும் பொழுது நோ சொல்லல. என்ன சொல்றான், நீங்க மட்டும் வாங்களேன் ஆண்களா, உங்க ஒய்ஃப் பிள்ளைங்கள்லாம் நாங்க பத்திரமா பார்த்துக்கிட்டோம். இது அக்கறையினால சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல. இட்ஸ் a spirit of delay. பார்க்கலாம் பிரதர், மெதுவா பார்க்கலாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன், ஒரு 6 மாசம்
மாசம் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அரசாங்க வேலையை நான் வாங்கி தரேன். இட்ஸ் a spirit of delay. இது யாருக்கோ நான் சொல்ற வார்த்தை, தீர்க்கதரிசனமா நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஒரு 6 மாசம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஒரு காரியத்தை முடிச்சு கொடுத்துறேன். ஸ்பிரிட் ஆஃப் டிலே. இது நோ சொல்லாது. நீங்க அதை நம்பி 6 மாசமா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க. நீங்க அதை நம்பி 8 மாசமா உட்கார்ந்துட்டு இருப்பீங்க நல்ல காரியங்களுக்காக அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணுங்க, 4 மாசம் வெயிட் பண்ணுங்க, 5 மாசம் வெயிட் பண்ணுங்க. இனி எவனாவது வெயிட் பண்ணுன்னு சொன்னோம்னா நல்ல விளங்கிக்கோங்க, ஸ்பிரிட் ஆஃப் தேராகு. என் லைஃப்ல நிறைய அப்படி நடந்திருக்குது. ஈவன் இந்த இடம் பார்க்குற விஷயத்துல கூட, நம்ம சர்ச்சுக்காக இடம் பார்த்துட்டு இருந்தோம் பாருங்க, 2-3 வேட்டை சொல்லி வைக்கும் பொழுதெல்லாம் சென்டிமெண்டலாக மாட்டிக்கிட்டேன் பாருங்க. நிறைய நான் ஏமாந்த காரியங்களாக இருக்கட்டும், நிறையா வாழ்க்கையில் டிலேயான விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாம் பார்த்தா இந்த லோத்தும் இந்த தேராகவும் தான் இருந்திருக்கு. இருதயத்தை கொடுத்து தொலைஞ்சிருவேன். பழகின உடனே சரி அவர் சொன்னால் கரெக்டாக இருக்கும், நம்மளுக்கு என்ன நஷ்டப்படும்படியாவா சொல்ல போகிறாரு அப்படின்னு. இடம் பாருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இந்த இடம் காலியாகுது, இதில் வந்து மேலே கட்டிடலாம், கீழே கட்டிடலாம், அப்படி செஞ்சிடலாம். ஒரு 8 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா, 6 மாதம் வெயிட் பண்ணிங்கன்னா, 3 மாதம் வெயிட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அப்படியே கரைஞ்சிட்டு பாருங்க, நாட்கள் ஓடிடுது பாருங்க. தப்புன்னு இது பொறி தட்டிடுச்சியா, இது ஸ்பிரிட் ஆஃப் தேராகும். இது என்னை ஸ்டக் ஆக்கி உட்கார வைக்குது. அடுத்து என்ன டெஸ்டினிக்குள்ள என்னை கொண்டு போக விட மாட்டேக்கு அப்படிங்கிறத என்னைக்கு நான் உணர்ந்தனோ அது அன்னைக்கு டிஸ்கனெக்ட் ஆகி வெளியே போயிடுச்சு. இடமும் கிடைச்சிருச்சு, பணமும் கிடைச்சது, இடமும் கிடைச்சது, ஆட்களும் கிடைச்சது. ஏமே நான் சொல்றேன், இன்றைக்கு அந்த மாதிரியான டெஸ்டினிக்குள்ள நீங்க ஏற போறீங்க. தி ஸ்பிரிட் ஆஃப் டிலே உங்க வாழ்க்கையில இருந்து எக்ஸிட் ஆகுது. ஸ்பிரிட் ஆஃப் டிலே உங்க வாழ்க்கையில இருந்து எக்ஸிட் ஆகுது. இயேசு கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க அதை கரெக்டா. பேதுரு, அப்போஸ்தலன்னு பேர் எடுத்த பேதுரு, அதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இயேசுட்ட பேசிட்டு இருக்கும்போது, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு வெளிப்பாடெல்லாம் பேசிட்டான். இயேசுக்கே புல்லரிச்சிருச்சு, வேற லெவல்டா, இந்த கல்லின் மேலதான்டா சபையே கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிலாம் பாராட்டி பேசிக்கிட்டு இருக்கிறாரு. சிலுவையை பத்தி பேசிட்டு இருக்கிறாரு. போக வேண்டியதான், நேரம் வந்துருச்சு, கொண்டு விடுவானுங்க, டைம் ஆயிடுச்சுன்னு உடனே தனியா கூட்டு போய் பேதுரு என்ன பண்றான், அப்படிலாம் சொல்லக்கூடாது, போகக்கூடாது. ஸ்வீட் மெமரிஸ் இருக்கு. நீர் வந்தா கூட நடந்து போயிட்டு இருக்கும்போது ஜாலியா இருக்கு, செத்தவங்களாம் உயிரோட எலும்புதான், பேய் ஓடுது, நாய் ஓடுது, அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது, அப்பங்கள் எல்லாம் பெருகுது, உங்க நாமத்தை சொன்னாலே அப்படி ஆகுது இப்படி ஆகுது, நீர் பேசாம போறேங்க என்ன விளாண்டுக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு கேட்டான் பாருங்க. அவர் கண்டுபிடிச்சிட்டாரு, இது அன்பினால் சொல்லப்படுகிற வார்த்தை அல்ல, அப்பாலே போ சாத்தானே அப்படின்ட்டாரு. அப்பாலே போ சாத்தானே சொல்லுங்களேன். இந்த வசனத்தெல்லாம் சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னா இப்ப விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி ஆயிப்போச்சு. வீட்டுக்குள்ள யாராவது சேட்டை பண்ணா அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி விளையாட்டுக்கு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. இல்ல, டேக் இட் சீரியஸ்லி. ஆமென். The spirit of delay, அப்பாலே போ சாத்தானே. ஆமென். அப்பாலே போ சாத்தானே. சொல்லுங்களேன், அப்பாலே போ சாத்தானே. ஸ்பிரிட் ஆஃப் டிலே கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க. டேய், ஸ்பிரிட் ஆஃப் டிலே, இவன் என் சிலுவை மரணத்தை இன்னும் தள்ளி போட பார்க்கறான். இப்போ உலகத்தையே சொல்லட்டி மீட்கக்கூடிய ஒரு காரியம் நடக்க வேண்டியிருக்குது. அதுதான்டா என்னுடைய டெஸ்டினி, அதுக்காக தான் நான் வந்தேன். நீ அதே டிலே பண்ண பார்க்குற உன் சென்டிமெண்ட்டை வச்சு. ஃபூல், சென்டிமெண்ட் இடியட்டா இருக்காதான்ட்டாரு. நிறைய சென்டிமெண்ட் இடியட்னால லைஃப் ஸ்டக் ஆகி போய் நிற்குது பாருங்க. இன்றைக்கு மறுபடியும் ஒரு ஆயில் அதுல ஊற்றப்படுது இயேசுவின் நாமத்தினால. இனி ஒரு வேகம் எடுக்க போகுது. அதே 31:11 சாரி. தேராகு தன் குமாரனாகிய ஆபிரகாமையும் ஆரானுடைய குமாரனும் தன் பேரனுமாய் இருந்த லோத்தையும் தன் குமாரன் ஆபிரகாமுடைய மனைவியாகிய தன் மருமகள் சாராயையும் அழைத்து கொண்டு அவர்களுடைய ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். ஊர் என்கிற தேசத்திலிருந்து புறப்பட்டு என்ன பண்றாங்க, கானான் அப்படிங்கிற டெஸ்டினியை நோக்கி போய்கிட்டு இருக்கிறாங்க. போனா என்ன செய்யணும், போய் இறங்கி இருக்கணும். ஆனா என்ன நடந்துச்சு, கல்தேயருடைய பட்டணத்தை விட்டு கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். அவர்கள் ஆரான் மட்டும் வந்த போது அங்கே இறந்து விட்டார்கள். தேராகுடைய ஆயுசு நாட்கள் 205 வருஷம். எல்லாரும் சொல்லுங்க, தேராகு ஆரானிலே மரித்தான். உங்க டிலே
மரித்து போச்சு. ஆமென். நல்ல கரங்களை தட்டுங்க. உங்க டிலே மரித்து போச்சு. அடுத்த வசனம் பாருங்களேன். செத்த உடனே அடுத்த வசனம் 12:1, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. எப்போ தேராக ஸ்பிரிட் செத்ததோ அப்போ அடுத்த டெஸ்டினியை நோக்கி இதுக்கான பயணம் வருது. நான் சொல்றேன், இந்த இரவு உங்க டிலே சாகுது, உங்க தேராகு சாகுது, உங்க லோத்து உங்களை விட்டு பிரிஞ்சு போகுது. அடுத்த டெஸ்டினிக்கு நேராக நீங்க நடைபயணம் வேற மாதிரி ரிசீவ் பண்ணுங்க. அடுத்த டெஸ்டினி, you will enter into your prophetic destiny. டெஸ்டினிக்குள்ள என்ட்ரி ஆவறீங்க. இந்த வாரத்தில் புது செருப்பு வாங்குங்க. நான் உங்களுக்கு ப்ராஃபஸியா சொல்றேன், உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசன அடையாளமா நான் சொல்றேன். இந்த வாரத்தில் ஒரு புது செருப்பு வாங்குங்க. நான் ஒருத்தர் சொன்னேன், இப்படி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாதரட்சியை பற்றி ஆண்டவர் என்னோட பேசிக்கிட்டு இருந்தார் நிறையா. ஸ்டாண்டர்டுக்காக அந்த வார்த்தையை சொன்னார். இப்போ ஸ்டாண்டர்டுக்காக மட்டும் இல்லை, உங்களுடைய நியூ ஜேர்னிக்காக ஆண்டவர் சொல்கிறார். உங்களுடைய நியூ ஜேர்னிக்காக ஆண்டவர் சொல்கிறார். ப்ரொஃபட்டிக் ஆக்டா நீங்கள் என்ன பண்ணுங்க, போய் ஒரு செப்பல் ஏதோ ஒன்று சின்னதா, நல்ல காசு இருந்தால் நல்லாவே வாங்குங்க. எனக்கும் வாங்கி தாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளோதான் இருக்குன்னா இருக்கிற காசில் பெட்டராக ஒரு ஷூவோ செப்பலோ நீங்கள் என்ன பண்ணுங்க, வாங்குங்க. ப்ரொஃபட்டிக் ஆக்ட் பண்ணுங்க. எல்லாரும் சொல்லுங்க, தேராகு மரித்தான், கர்த்தர் பேசினார். சொல்லுங்க, தேராகு மரித்தான், கர்த்தர் பேசினார். தேராகு மரித்தான், கர்த்தர் பேசினார். டிலே சாகுது, டெஸ்டினி வருது. டிலே சாகுது, டெஸ்டினி வருது. நல்ல கரங்களை தட்டி ஒரு முறை. அடுத்து ஒரு ஆள் இருக்கான் பாருங்க. அடுத்து ஒரு ஆள் இருக்காரு. பட் அதுக்கு முன்னாடி ஒரு ஃபீல் பண்ற ஒரு விஷயத்தை நான் சொல்றேன். சில பாஸ்ட்ல இருக்கிற நினைவுகளை தூக்கிட்டு கொண்டு வரதான் அந்த தேராகும். அதை முதலே சொன்னேன் நான். சில பழைய நினைவுகளை தூக்கிட்டு வந்து, இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி வர்றது, இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி காலி பண்ணி போறது, இவங்களெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி போறது, அண்ணாச்சி கடையில் அக்கௌண்ட் இருக்கு அதெல்லாம் விட்டு நான் எப்படி போறது, இப்படியே என்ன பண்ணிடுறது. வெளியில போனா எப்படி சம்பாத்தியம் வரும், இங்கன்னா சொந்த வீடு மாடியிலே இருந்துக்கிடலாம், வாடகை கொடுக்க வேண்டாம், பால் காசு கொடுக்க வேண்டாம், எலக்ட்ரிக் பில் கட்ட வேண்டாம். ஆனால் வெளியில் போனால் கொஞ்சம் மறுபடியும் யாருக்கோ தீர்க்க தரிசனமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன். வெளியில் போனால் எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தி ஆகுமே, என்ன செய்ய. இப்படியே இந்த பாஸ்டையே தூக்கி கொண்டு வந்து ஃப்ரெண்டில் வைக்கிறேன். அப்படி இல்லைன்னா பழைய பாதிப்புகளை கொண்டு வந்து இதுவே போதும் ராஜா, நம்ம அப்படியே இருந்துருவோம் அப்படின்னு. உங்க பழைய பாஸ்டுக்கும் இன்னைக்கும் இடையில ஒரு ஏஞ்சல தேவன் அப்பாயிண்ட் பண்றார். ஒரு ஏஞ்சல தேவன் அப்பாயிண்ட் பண்றார். ஒரு ஏஞ்சல தேவன் அப்பாயிண்ட் பண்றார். முன்னாடி போய்கிட்டு இருந்த தூதன் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வழிநடத்தலின் போது முன்னாடி போய்கிட்டு இருந்த தூதன் செங்கடல் வரும் பொழுது அப்படியே பின்னாடி வந்து நிற்கிறான். ஏன்னா பின்னாடி பாஸ்ட் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு. பார்வோனின் சேனை என்கிற பாஸ்ட் ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த ஜனத்திற்கு அந்த குதிரை சத்தம், அந்த ஆளோட்டிகளின் நிமித்தமாய் உண்டாகிற கூக்குரல், இந்த சாட்டையுடைய சவுண்டு, இந்த குதிரை பார்வோனுடைய ரதம் வருகிறது அப்படின்னு உடனே அந்த டக 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 சவுண்டு, அந்த குதிரை சத்தம், இதெல்லாம் கேட்டாலே ஆட்டோமேட்டிக்கா யூரின் போயிருது. ஏன்னா அடிமை வந்துட்டானா, போச்சு இன்னைக்கு அடிச்சிருவான் அப்படிங்கிற. இப்ப இந்த சத்தமே கேட்க முடியாதபடி ஒரு தூதன் ஊடையில வந்து நிற்கிறான் பாருங்க. ஹல்லேலூயா. உங்க பாஸ்ட்னால உண்டாகிற பாதிப்பு இதுல இருந்து உங்களை ரிலீஸ் பண்ணும்படியா ஒரு தூதன் இன்றைக்கு அப்பாயின்ட்மெண்ட் பண்றான். கடலை தாண்டி அந்த சைடு கொண்டு போய் விட்டுட்டா பிரச்சனை ஓவர் தானே. கடலை தாண்டி அந்த சைடு கொண்டு போய் விட்டுட்டா பார்வோனின் சேனை திறந்து வர முடியாது. அவ்வளவு பெரிய மேகங்களை காடைகள் எல்லாம் தூக்கிட்டு வந்த தேவன் அப்படியே இஸ்ரவேல் ஜனத்தை கடலை தாண்டி கொண்டு போய் விட்டுற முடியாதா? இதுக்கு ஏன் போட்டு பிளக்கணும்? நான் சொல்றேன், பிளந்தது இஸ்ரவேலுக்காக அல்ல, பிளந்தது பார்வோனுக்காக. பார்வோன் சாக வேண்டும் என்பதற்காக. உங்க பழைய பாஸ்ட் சாகணுங்கிறதுக்காக தான் செங்கடலே பிளக்குது. ஏன்னா இவன் அக்கறைக்கு போனதுக்கு அப்புறமும் ஒருவேளை கடலை சுத்தி வந்துட்டான்னா, அதே சத்தம் மறுபடியும் எனக்கு கேட்டுருச்சுன்னா, என் பாஸ்ட் என்னைய விட மாட்டுங்க ஆண்டவர் பாருங்க. அதனாலதான் செங்கடலை பிளக்குறாரு. வேதம் சொல்லுது, செங்கடலை பிளந்து பார்வோன் பின்னாடியே வந்து கடல் மூடினதுக்கு அப்புறம் அந்த ராணுவம் செத்து மிதந்ததை இவர்கள் கண்ணார பார்த்தார்கள் அப்படின்னு இருக்குது. உங்களை
உங்களை துரத்திட்டு வந்த பாஸ்ட் எல்லாம் செத்து மிதக்கிறத நீங்கள் கண்ணார பார்ப்பீர்கள். ஏன்னா அதை குறித்து ஒரு ஃபியரும் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாது. அதுதான் ஸ்டக் ஆக்கி நிக்க வைக்குது. இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய தீர்க்கதரிசியா சொல்றேன், அதெல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து செத்து மடியுது. உங்க பாஸ்ட் சென்டிமெண்ட், ஃபீலிங், சிம்பத்தி, இது எல்லாம் செத்து மடியுது இயேசுவின் நாமத்தினால். இன்னைக்கு அடுத்த பயணம் துவங்குது. பார்வோனுக்கு நல்லா தெரியுது, இவனை நோ சொல்ல வேண்டாம், மெதுவா பேசி உட்கார வைப்போம் அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு தெரியுது, நம்மளை விட பார்வோனுக்கு நல்லா தெரியுது. பாருங்க, நீங்க ஸ்டக் ஆகி போயிருக்கீங்கன்னா ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களை விட பிசாசுக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும். ஏன்னா இந்த ஸ்டக் பொசிஷன் மாறிச்சுன்னா அடுத்த அற்புதத்திற்குள்ள இந்த சந்ததி கால் எடுத்து வச்சிரும் அப்படின்னு அதுக்கு நல்லா தெரியும். பாருங்க, நான் சொல்றேன், இன்றைக்கு வெளிச்சம் வந்துருச்சு. இவன் நோ சொல்லிட்டு இருக்கிறதுக்கான, இவன் நம்மளை டிலே பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரியம் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அது டிஸ்கனெக்ட் ஆயிருச்சு. இனி ஒவ்வொரு நாளும் அற்புதத்துக்குள்ள ஏறி நடக்க போறீங்க. ஒவ்வொரு நாளும் அற்புதத்துக்குள்ள ஏறி நடக்க போறீங்க. I appoint an angel in the name of Jesus. உங்க பாஸ்டுக்கும் உங்களுக்கும் இடையில இன்னைக்கு ஒரு அப்பாயிண்ட் ஆகுது. ஒரு ஏஞ்சல் அப்பாயிண்ட் ஆகுது. இனி நீங்க யோசிச்சு பார்த்தா கூட உங்களுடைய பழைய பாதிப்பு உங்க மைண்டுக்குள்ள வராது. Amen. God will rebuke the spirit of delay. அதே நேரத்துல அந்த பழைய பாதிப்பின் ஸ்பிரிட்டையும் இந்த நேரத்துல வெளியில கம்ப்ளீட்டா எடுத்து போடுறாரு. வாழ்க்கையில இருந்து அது வெளியேறுது. நான் அதனால முதல்ல சொன்னேன், இனி எல்லாம் ஸ்பிரிட் என்கவுண்டர் நடக்கிற நேரம். நீங்க டங்ஸ் பேசிட்டே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா இட்ஸ் பெட்டர். ஆமென். இனி எல்லாம் ஸ்பிரிட் என்கவுண்டர் நடக்கக்கூடியது. எல்லாம் ஸ்பிரிட்ல நடக்குது, ஃபிளஷ்லி மேனிஃபெஸ்ட் ஆகுது. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்த ஒரு நபர் யாரு அப்படின்னு பார்த்தா ஆகார். உங்களுக்கு தெரியும் ஆகார் யாரு? காட்ஸ் பிளான்லயே இல்லாத ஆபிரகாம் போட்ட ஒரு பிளான். சாரால் போட்டது. குடும்பமா போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. குடும்பமா சேர்ந்து தானையா இந்த மாதிரியான காரியங்களை. ஸ்பிரிட் எப்படி சந்தோஷமா இருந்தாங்கிறத இப்ப காட்ட போறேன். அவன் போட்ட பிளான்ல எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கிறத இப்ப காட்டுறேன். வேதம் சொல்லுது, ஆபிரகாம் 86 வயதா இருக்கும் பொழுது ஆகாருக்கு இஸ்மவேலை பெற்றான் அப்படின்னு சொல்லுது. எந்த அதிகாரம்? 16. ஓரபா ஷதகம் படரதலபா 16 கடைசி வசனம். அதிகாரம் 16 கடைசி வசனம் எடுமா. பெற்ற போது ஆபிரகாம் 86 வயதா இருந்தான். 86 வயதா இருந்தான். அடுத்த வசனம், அதாவது அடுத்த அதிகாரத்தின் முதல் வசனம், ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன் இரு. ரைட். இப்ப நம்ம 16வது வசனம் முடிவு, 16வது அதிகாரத்தின் முடிவு வசனத்தையும் 17வது அதிகாரத்தின் முதல் வசனத்தையும் பார்க்கும் பொழுது டப்புன்னு வந்துருச்சுல்ல. அடுத்த வசனம் 16 முடிஞ்சது, 17 சந்தோஷமா இருந்தான்னு தம்பி சொன்ன மாதிரி அவன் சந்தோஷமா இருந்தான் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இல்ல, 86 வயதுல ஒண்ணு நடக்குது. அடுத்து நேரா 99 வயசுல தான் கர்த்தருடைய சத்தமே கேட்குது. என்னைய பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், எல்லாம் இருந்தும் கர்த்தருடைய சத்தம் இல்லாத நாட்கள் நரகம். கர்த்தருடைய சத்தம் இல்லாத, அதனாலதான் ஆண்டவர் அந்த 13 வருஷம் 86 to 99 13 இயர்ஸ் உன் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு எவனுக்கும் தெரிய வேண்டாம்டா, அதை எடுத்துருவோம் அப்படின்ட்டு. உன் வாழ்க்கையில என்ன நடந்ததுன்னு எவனுக்கும் தெரிய வேண்டாம், தூக்கிடுவோம் அதை அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு. ஏன்னா நரகம். ஏன்? காட்ஸ் பிளான் இல்லாம இவன் ஒரு பிளானை போட்டதுனால, ஆகார வச்சுக்கிட்டதுனால உண்டான விஷயம் என்னன்னு சொன்னா நரகம். இது ஒரு
பேட் அசோசியேஷன் பாருங்க. இது ஒரு பேட் அசோசியேஷன். இது எப்படின்னா, குழந்தை தான் பிறந்தது இல்லை. வாக்குத்தத்தத்தின்படி ஆபிரகாம் செத்த சரீரத்தோட தானே இருந்தான். இப்போ சரீரம் நல்லா ஆயிடுச்சுல, குழந்தையே பிறந்துட்டுல. அப்படி இருக்கும்போது ஜாலி தானே. தம்பி சொன்ன மாதிரி ஜாலி தானே. நீ மாட்டினடா. நான் பேரை சொல்ல மாட்டேன், கவலைப்படாத. ஜாலி தானே, ஜாலியா தானே இருக்கு பாருங்க. ஜாலியா இருக்கிற அசோசியேஷன் எல்லாம் டெஸ்டினியின் அசோசியேஷன் கிடையாது. சினிமாக்கு போறோம், போறீங்களா? ஆமா போறேன். சினிமா 3 hours பாருங்க. போய் பார்த்துட்டு என்ன பண்றோம்? என்டர்டெயின் பண்ணிட்டு அதை வச்சு ப்ரொஃபட்டிக் டெஸ்டினிய, என் வாழ்க்கையின் பயணத்தை அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. சில அசோசியேஷன் அப்படி இருக்கும் பாருங்க. இது கிறிஸ்துவினால கூட கூடும், கிறிஸ்துவினால கூட கூடும். ஆனா உட்கார்ந்து கதை அடிக்கும் பாருங்க. உட்கார்ந்து அந்த போலீஸ்காரன் அப்படி ஆகும், அவன் கொண்டுட்டான் ஆகும், இந்த அம்மாவுக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு ஆகும், இந்த அம்மா சூசைட் பண்ணிடுச்சாகும் பாருங்க, அரசாங்கம் அப்படி இருக்காகும். இப்படியே பேசிட்டு இருக்கும் பாருங்க, தேவையில்லாதத. இப்போ இந்த 13 வருஷம் என்டர்டெயின்லாம் இருக்குது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை இல்லை. டெஸ்டினி அடையாம உங்களை சுத்த விட்டுக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஜாலியா இருக்கலாம், ஜாலியெல்லாம் இருக்கும், கதை அடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், மணிக்கணக்கில் பேசுறதுக்கெல்லாம் நல்லா இருக்கும். ஆனா கர்த்தருடைய சத்தமாய் அங்க ஒண்ணுமே இருக்காது பாருங்க. அப்படிப்பட்ட அசோசியேஷன் இன்னைக்கு கேன்சல் ஆகட்டும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். வாழ்க்கைக்கு பிரயோஜனம் இல்லாத கதைகளை, கட்டுக்கதைகளை அவுத்து விடுகிற, நேரம் போக்க பண்ணுகிற 13 வருஷம் போச்சு. 13 years with ஆகார் லைஃப் போச்சு பாருங்க. லைஃப்பை தொலைச்சிட்டேடா அப்படின்னு, லைஃப்பை தொலைச்சிட்டேடாங்கிற மாதிரி நான் சொல்றேன். இன்றைக்கு அந்த மாதிரியான ஆகார்கள் உங்க வாழ்க்கையில இருந்து எக்ஸிட் ஆகுது. இது பெண்ணா இருக்க வேண்டும் என்கிற அவசியம் அல்ல. சில ஆண் ஃபெல்லோஷிப் அப்படி ஆயிருது பாருங்க. ஆண் ஃபெல்லோஷிப் அப்படி ஆயிருது. சரியான ஒரு ஃபெல்லோஷிப், டிவைன் கனெக்ஷன்ல உங்களுக்கு உண்டாகிற ஒரு ஃபெல்லோஷிப் பாருங்க. நான் சிலரோட இப்ப ஃபெல்லோஷிப்ல இருக்கிறேன். போன் அடிச்சா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அடுத்து என்ன செய்ய போற? அடுத்த கேள்வி இப்படி கேட்கணும். போன் அடிச்சா அல்லது உங்களோட பேசினா என்ன பண்ணணும்? அடுத்து என்ன செய்ய போற அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு முன் வைக்கணும். இந்த மாதிரியான கேள்விகள் தான் டெஸ்டினியை நோக்கி நம்மளை தூக்கி கொண்டு போவோம் பாருங்க. அதை விட்டு போன் அடிச்ச உடனே அக்கா கதையை கேட்டியலா, அங்க அப்படியாக்கும், இங்க இப்படியாக்கும். இது ஃபெல்லோஷிப்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும். அரிசி வாங்கி கொடுக்க, பருப்பு வாங்கி கொடுக்க, மிளகாத்தை வாங்கி கொடுக்க, சின்ன சின்ன ஹெல்ப் பண்ண, இதெல்லாம் நல்லா இருக்கும். மறுபடியும் சொல்றேன், அதே மாதிரி சென்டிமெண்ட்ல சிக்கிருவோம் பாருங்க. வசமா சிக்கிருவோம். இயர்ஸ் வேஸ்டா போகும், வருஷங்கள் வேஸ்டா போகும். ஆனால் தேவன் நம்ம மீது பிரியமா இருக்கிறார். இன்றைக்கு உலகமே பேசாத ஒரு விஷயத்த நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன். மற்ற ஊர்களில் என்ன பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த நேரத்துல உலகமே பேசாத ஒரு விஷயம் இங்க நடந்துகிட்டு இருக்குது. உங்க லைஃப்ல இருக்கிற ஆகார் இன்னைக்கு டிஸ்கனெக்ட் ஆகுது, சென்ட் ஆஃப் பண்ணப்படுது. தேவன் சொல்றாரு, ஆகார விட்டு பிரி, ஆகார அனுப்பிச்சு விடு அப்படிங்கிறாரு. ஆகார இதுல என்ன பெரிய பியூட்டினா, இத பிரமாணமா நிறைய சபையில கூட போதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ ஆகாரை விட்டு விடு, ஆகாரை அனுப்பிவிடு, ஆகாரை விட்டு லோத்தை விட்டு விடு. லோத்தை தெரியல, எவன் லோத்து எவன் ஆகாரன்னு எனக்கு தெரியலையே. சிலது தெரியுது, சிலது தெரியலையே. லோத்தை பிரிச்சு விடுறது, ஆகார தள்ளி விடுறது, தேராக கொள்றது, இது எல்லாம் கர்த்தருடைய வேலையா இருக்குது. நான் அதை விசுவாசிக்க வேண்டியது என் வேலையா இருக்குது. எனக்கு தெரியல டாடி, எனக்கு தெரியல. சிலருக்கு தெரியுது. லோத்தை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம், தேராக கண்டுபிடிக்கிறது கஷ்டம், ஆகார கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா அங்க இன்பமா இருக்கிறதையா அப்படின்னு இருக்கும். God will send off Agar today. Amen. கர்த்தர் உங்க வாழ்க்கையில இருந்து ஆகார சென்ட் ஆஃப் பண்றாரு. Amen. எல்லாம் சொல்லுங்க, தேராகவே விட்டுங்க, லோத்தை பிரிஞ்சிருங்க, ஆகார அனுப்பிடுங்க. இதை விட ரைமிங்கோட டைமிங்கா எப்படி சொல்றது?
சொல்லுங்க, தேராகவே விடுங்க, லோத்தை பிரிங்க, ஆகாரம் அனுப்புங்க. எல்லாம் ஸ்பிரிட் பாருங்க, எல்லாம் உங்க வாழ்க்கையில இருந்து பிரிந்து விடப்பட்டு அனுப்பப்பட்டு இன்றைக்கு நீங்கள் தனித்துவமாய் ஆபிரகாம் தனித்த நிற்கும் போதுதான் டெஸ்டினியும் விளங்குது, ஈசாக்கும் வருது, பேரும் பிரஸ்தாபப்படுது, ஐஸ்வர்யமும் அவனை நோக்கி ஓடி வருது. ஹல்லேலூயா, ஆமென். உங்க பயணம் இனிதாய் துவங்க போகுது, இன்னையிலிருந்து இனிதா துவங்க போகுது. பாருங்க, ஒரு ஃபெல்லோஷிப் பவுலும் சீலாவும் கையை கோர்த்து ப்ரேயர் பண்ணும் பொழுது, நிறைய பேருக்கு சீலானா யாருன்னு தெரியல பாருங்க. பவுல் ஒய்ஃப்ன்றாங்க, சீலாங்கிறது ஒரு ஆண், சரியா? பவுலும் சீலாவும் குடும்பமா ஜெபிக்க போதுங்க, குடும்பமா. சீலா ஒரு ஆண் பாருங்க, ஜெயில அகப்பட்டு இருக்கும் போது ஜெபிக்கிறாங்க, அஸ்திபாரமே ஆட்டம் காணுது. இது பண்ற பாட்டுனாலையோ பிரேயர்னாலையோ இல்ல, ஒரு நல்ல அசோசியேஷன்னால, சூப்பர் நேச்சுரல் அசோசியேஷன்னால கையை கோர்த்து நின்னாலே சூப்பர் நேச்சுரலா அஸ்திபாரங்கள் அசையுது. நான் சொல்றேன், அப்படிப்பட்ட டிவைன் கனெக்ஷன்ஸ் உங்க வாழ்க்கையில் இன்றைக்கு உண்டாகும். டிவைன் கனெக்ஷன்ஸ் உண்டாகும். ஒண்ணுமே பண்ண வேண்டாம், கையை கோர்த்து நின்று பிரேயர் பண்ணாலே போதும். பாருங்க, அஸ்திபாரம் எல்லாம் அசையும், சிறை கதவுகள் எல்லாம் தன்னால திறவுண்டு போகும். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு மெல்கிசேதேக்கு என்கிற ஒருத்தன் வரான். மெல்கிசேதேக்கு அப்பமும் ரசத்தையும் கொடுக்குறான். பாருங்க, ஹெல்த் அவனுக்கு கொடுக்குறான். இவன் அவனுக்கு தசமபாகம் கொடுக்குறான். அவன் அவனுக்கு பதிலுக்கு வெல்த்தை கொடுக்குறான். எப்படி வெல்த்தை கொடுக்குறான்னா, இவன் வயிற்றுல தான் லேவி கோத்திரத்தான் வச்சிருக்கிறான். பாருங்க, யாரு? ஆபிரகாமுடைய வயிற்றுல தான் லேவி கோத்திரம் இருக்குது. லேவி கோத்திரம் பெற்றுக்கொள்ற இடத்துல இருக்கிற ஒரு கோத்திரம். அவன் தலைமுறைக்கும் தேவையான வெல்த்தை அப்பவே மெல்கிசேதேக்கு கையில கொடுத்துட்டு போயிட்டான். பாருங்க, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட டிவைன் கனெக்ஷன்ஸ் உங்க எதிர்காலத்திற்கும் உங்க தலைமுறைக்கும் தேவையான ப்ராஃபெட்டிக் டெஸ்டினியை டிக்ளேர் பண்ணி உங்களை ஆசீர்வதிக்கிற ஆமென் மெல்கிசேதேக்கோடு கைகோர்த்து நிற்பீர்கள், கைகோர்த்து நிற்பீர்கள், கைகோர்த்து நிற்பீர்கள். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் நான் சொல்லி முடிக்கிறேன். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் தான் இருக்குது. அப்போஸ்தலர்கள் 9வது அதிகாரம் 33வது வசனம், 32, சரியா? அப்போஸ்தலர் புத்தகத்தை எழுதினது யாருன்னு சொன்னா லூக்கா. அவர் ஒரு டாக்டர், நல்லா படிச்ச ஆள். பாருங்க, நானே வாசிக்கிறேன், விட்டுருங்க. பேதுருவை பத்தி எழுதுறாரு 32வது வசனத்துல. பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அப்படின்னு தமிழ்ல வந்திருக்குது. ஆங்கிலத்துல EVS அப்படின்னு சொல்லி ஒரு டிரான்ஸ்லேஷன். அதுல எப்படி இருக்குன்னா, பேதுரு ஹியர் அண்ட் தேர் அப்படின்னு சொல்லி இருக்குது. இங்கேயும் அங்கேயும் எல்லாரையும் போய் பார்த்து பாருங்க. ஒரு படிச்ச ஆளு ஒருத்தனுடைய ஊழியத்தை பத்தி பேசுறாரு. அப்போஸ்தலன் ஒருத்தனை பத்தி பேசுறாரு. அவன் ஊழியத்தை பத்தி பேசும்போது எங்கேயோ ஊழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு நல்ல லாங்குவேஜ் இல்ல, ஒரு கரெக்டான ஒரு விஷயம் இல்லை. ஒரு ஆளை பத்தி அப்படி ஒரு ஐடென்டிஃபை பண்றான் அப்படின்னு சொன்னா உண்மையிலேயே அவன் டெஸ்டினி தெரியாம இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அர்த்தம். டாக்டர் ஒருத்தர் சொல்றாரு, லூக்கா பேதுருவை பார்த்து இங்கே எங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிறாரு. அப்ப உண்மையிலேயே டெஸ்டினி தெரியாம என்ன பண்ணியிருக்கிறான்? சுத்திக்கிட்டு இருக்கிறான். அடுத்த வசனம் சொல்லுது பாருங்களேன். பேதுரு போய் எல்லாரையும் சந்தித்து வருகையில் அவன் லித்தா ஊரிலே குடியிருக்கிற பரிசுத்தவான்களும் பாருங்க 35 லித்தாவிலும் சாரோனிலும் குடியிருந்தவர்கள் எல்லோரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்கள். இப்போ ஒரு டெஸ்டினிக்குள்ள ஏறான். லித்தா சாரோன் அப்படின்னு சொல்லி, இது என்னன்னா தான் அப்படிங்கிற 12 கோத்திரத்துல ஒரு கோத்திரமா இருக்கிற தான் என்பவருடைய சந்ததியில வந்த அந்த ஊரு, சரியா? தான் அப்படிங்கிற அவருடைய சொந்தமான நிலங்கள், அதுல வந்த சந்ததி தான் யாரு? இந்த லீத்தா சாரோன். உபாகம் 33ல இந்த தான் அப்படிங்கிற நபருக்கு தீர்க்க தரிசனம் உரைக்கப்படுது. என்ன தீர்க்க தரிசனம்னா, நீ ஒரு
பாலசிங்கம் பாசானிலிருந்து நீ பாய்வாய் அப்படிங்கிற தீர்க்க தரிசனம் தான் நபர் மேல இருக்குது. தான் என்கிற ஜெனரேஷன் மேல என்ன பண்ணுது? இப்படிப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. என்ன தீர்க்க தரிசனம்? பாய்வான், பாலசிங்கம் பாய்வான். சில வல்லுநர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இது யூத சிங்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்தாலே, சிங்கம்ங்கிற பாலசிங்கம்ங்கிற வார்த்தை வந்தா அது யூதா கோத்திரத்துக்கான வார்த்தை. இங்க வந்து பாலசிங்கம்னு சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை, மான் என்று சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மான் தான் பாயும் அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. மானோ புலியோ சிங்கமோ விஷயம் அது இல்லை, பாயும் என்பதுதான் விஷயம். பாயும், எல்லாரும் சொல்லுங்க பாயும். நல்லா சொல்லுங்களா பாயும். இப்போ இந்த மாதிரி ஊருக்கு தான் இவர் வராரு. நூற்றாண்டுகள் தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்ட ஒரு ஊருக்கு என்ன பண்றாரு? அங்கேயும் இங்கேயும் அலைந்து கொண்டிருக்கிற பேதுரு இப்ப உள்ள என்ட்ரி கொடுக்கிறாரு. என்ட்ரி கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம். என்ன சம்பவம்னா, 8 வருஷம் நடக்காம இருந்த ஒரு ஆளை என்ன பண்றாரு? நடக்க வைக்கிறார். உள்ள என்ட்ரி கொடுக்கிறார். அடுத்த வசனம் பார்த்தா, தபித்தாள் என்னும் பேருள்ள ஒரு பொண்ணு, தொர்கோல் அப்படிங்கிற ஒரு பேரையும் அவளுக்கு வச்சிருக்கிறாங்க. கிரேக்க பாஷையில தொர்கோல் அப்படிங்கிற ஒரு பேர். இவ ஆளே டெட்டு, ஆளே இறந்துட்டா, உயிரோட எழுப்புறாரு. சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் என்ன? எல்லாம் பாயும் அப்படின்னு. ஆனா இங்க நடந்துட்டு இருக்குது எல்லாம் படுக்க படுக்கையா இருக்குது. பாயும்னு சொல்லிவிட்டு எல்லாம் படுத்த படுக்கையா இருக்குது. பேதுரு பாருங்க, சரியான ப்ரொஃபட்டிக் டெஸ்டினிக்குள்ள ஏறும் பொழுது அங்க மரித்து போயிருந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உயிரோட எழும்புது. நான் உங்களுக்கு சொல்றேன், தீர்க்க தரிசனமா இன்றைக்கு நீங்க அந்த மாதிரியான ப்ரொஃபட்டிக் டெஸ்டினிக்குள்ள உங்களுடைய ஹியர் அண்ட் தேர், இங்கேயும் அங்கேயும் சுற்றி திரிந்த நாட்கள் முடிவுக்கு வந்து சரியாய் நீங்கள் உங்களுடைய டெஸ்டினிக்குள்ள ஏறுவீங்க. ஐயோ, வேற மாதிரி ரிசீவ் பண்ணுங்க. சரியா உங்க டெஸ்டினிக்குள்ள நீங்க ஏறுவீங்க. நான் மீண்டும் சொல்றேன், சரியா உங்க டெஸ்டினிக்குள்ள நீங்க ஏறுவீங்க. நான் சொல்றது யாருக்கு நடக்கோ இல்லையோ உங்களுக்கு நடக்கும். இப்படிதான் நீங்க ரிசீவ் பண்ணணும். எவனுக்கு நடக்கோ இல்லையோ எனக்கு நடக்கும். ஆன்லைன்ல பாக்குற நீங்க சொல்லிக்கோங்க, இங்க வந்தவங்களுக்கு நடக்கோ இல்லையோ உங்களுக்கு நடக்கும் சொல்லி வாங்கிக்கோங்க. நீங்க சொல்லுங்க, ஆன்லைன்ல பாக்குறவங்களுக்கு நடக்கோ இல்லையோ எனக்கு நடக்கும்னு சொல்லி எப்படியோ இன்னைக்கு பெற்றுக்கொள்ளணும். ஏமே, இப்ப ரெண்டே அற்புதம் தான், ரெண்டே அற்புதம். பார்த்தா மிலிட்ரிக்காரன் அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வீட்டில இருந்து ஆள் அனுப்புறான். ஹல்லேலூயா. பார்த்தா இவன் யூதர்களுக்கு மட்டுமே சுவிசேஷத்தை சொல்லிட்டு இருந்தவன் இப்போ உலகம் முழுவதும் இருக்கிற புறஜாதிகளுக்கெல்லாம் சுவிசேஷம் சொல்றதுக்கு வரான். நான் சொன்ன, உங்க ப்ராப்பர்ட்டிக் டெஸ்டினில நின்று 2 விஷயம் செஞ்சா போதும், உங்க பேர் பிரஸ்தாபம் பெறும். ஏமே, நீங்க வெளியில நின்று இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சு 1000 காரியங்கள் பண்ணி நடக்காதது, நான் சொல்றேன், இன்னைக்கு உங்க ப்ராப்பர்ட்டிக் டெஸ்டினில ஏறுவீங்க. ஏறி நின்று 2 விஷயம் தான் செய்ய போறீங்க. ஐயோ, இது வேற மாதிரி ரிசீவ் பண்ணணுமே. 2 விஷயம் தான் செய்ய போறீங்க. அது வரைக்கும் அற்புதம் செஞ்சான், அது வரைக்கும் எல்லாம் செஞ்சான். ஆனா வெளியில ஒண்ணும் பேர் தெரியல, எங்க எது நடக்க போகுதுன்னு தெரியல, யார் நம்மளுக்கு உதவி செய்வான்னு தெரியல, எவன் நம்மளுக்கு சோறு போடுவான்னு தெரியல, எங்க போக போறோம்னு தெரியல. ஹீலிங் நடக்கு, மிரக்கல் நடக்கு. ஜனங்கள்லாம் நல்லா பேசுறாங்க, ஆனா டெஸ்டினி தெரியல. டெஸ்டினி தெரியுது, ஆனா எப்படி போகுதுன்னு தெரியல பேதுருக்கு. ஆனா டெஸ்டினிங்கிற நூற்றாண்டுகள் வெயிட் பண்ணிட்டு இருந்த தீர்க்க தரிசனம் உள்ள ஒரு இடத்துல கால் வச்சதுனால நான் சொல்றேன், இந்த கிங்டம்ஸ் ப்ராப்பர்ட்டிக் ஜெனரேஷனை தேவன் 2024 தீர்மானம் பண்ணல, உலக தோற்றத்துக்கு முன்பதான் தீர்மானம் பண்ணியிருக்கிறார். இன்றைக்கு நீங்க அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிட்டு இருந்து இன்னைக்கு இதுக்குள்ள காலடி வச்சிருக்கீங்கன்னா, இங்க 2 வார்த்தை நீங்க சொன்னா போதும். நான் சொல்றேன், உங்கள் பெயரை தேவன் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. சகாயங்கள் உங்களுக்கு மிலிட்டரி ஆபீஸ்ல இருந்து கூட வரும், அரசாங்கத்தில இருந்து கூட உங்களுக்கு சகாயங்கள் வரும். இன்றைக்கு நீங்கள் அதை அனுபவிக்க போகிறீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போம். Thank you Lord Father. Thank you Father. இந்த தொர்கோல் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த தபித்தாள், தொர்கோல் அப்படிங்கிறத வந்து கசெல் அப்படின்னு சொல்றாங்க. இது கிரேக்க பாஷையில தொர்கோல் இருக்குது, இங்கிலீஷ்ல டார்கஸ் அப்படின்னு சொல்றோம். அதோடைய இன்னொரு வேறல கெசல் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு
சிறிய மான் வகை. அந்த அம்மா அப்பாவுக்கு தெரியல, தெரிஞ்சு வச்சாங்களா தெரியாம வைக்கலாங்களான்னு தெரியல. ஆனா மான்னு பேர் வச்சுட்டாங்க பிள்ளைக்கு. ஆனா செத்து கிடக்குது. நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், மரித்து போயிருந்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு உயிரோட எழும்ப போகுது. ஏமே, செத்து போயிருந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் உயிரோட எழும்ப போகுது. செத்து போயிருந்த தீர்க்க தரிசனங்கள், நூற்றாண்டுகளாய் சொல்லப்பட்ட காரியங்கள், அதற்குள்ள நீங்க காலடி எடுத்து வைக்க போறீங்க. இந்த திருநெல்வேலியில இந்த தீர்க்க தரிசன சபை 100 வருஷத்திற்கு மேல சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் இன்னைக்கு எழுப்பி இருக்கு. நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல நிரம்பி வழியும், நிரம்பி வழியும், நிரம்பி வழியும். ரெண்டே காரியம்தான் நடக்கும் பாருங்க. டப்பு டப்பு டப்புன்னு மேல வரும், பூமியே வேந்து பார்க்கும். ஏமே, யாருக்குண்டா அரசாங்கத்திலிருந்தே பெரிய தயவுகள் இந்த இடத்துல வரும். உங்களுக்கும் வரும், உங்களுக்கும் வரும். இருக்கிற ஒவ்வொருத்தர் பேர்லையும் டிலேயை கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமம். உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு பிரதர் டிலேயை கேன்சல் பண்றதுக்கு? பாருங்க, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை நடந்துச்சு. உக்ரைன் சின்ன நாடு, ரஷ்யா பெரிய நாடு, வல்லரசு. எப்படி சண்டை போட்டுச்சுன்னா, உக்ரைன் தன்னுடைய பலத்துல நின்று சண்டை போடல, அதோடைய கவரிங்கே வேற நாடு. நிறைய பேருக்கு தெரியும், அதோடைய கவரிங் வேற, அதை பேக்கப் பண்றது வேற. நான் சொல்றேன், இங்க நான் தனி நபர் தான், தனியான ஒரு மனுஷன் தான். ஆனா என்னைய கவர் பண்ற இடம் வேற, என்னைய பேக்கப் கொடுக்கறது வேற. எந்த மனுஷனும் எனக்கு பேக்கப் கிடையாது, எந்த ஃபெல்லோஷிப்பும் எனக்கு பேக்கப் கிடையாது, எந்த பெரிய மனிதர்களும் எனக்கு பேக்கப் கிடையாது. அவங்கள்ட்டலாம் இருந்த அபிஷேகத்தை வாங்குறேன், அவங்களை ஹானர் பண்றேன். ஆனா அவங்கெல்லாம் இருந்தாதான் என் வாழ்க்கையில ஒண்ணு நடக்குங்கிற நிலையில தேவன் என்னை வைக்கல. ஏமே, எல்லாரும் வருவாங்க, கூப்பிட்டே வருவாரு. ஏமே, நான் விரும்புகிற டிஜோ தாமஸ் வருவாரு, ஜான் ஜெபராஜ் வருவாரு, ஜேசோனா வருவாரு, நீ யார் யாரெல்லாம் நான் ஹானர் பண்றோம் எல்லாரும் வருவாங்க. ஆனா யாரும் என்னுடைய ஆதாரம் அல்ல. சர்ச் ப்ரமோஷனுக்காக நான் யாரையும் இன்வைட் பண்ண போறதும் இல்லை. என்ன அவர் ப்ரமோட் பண்ணுவார். ஹல்லேலூயா. பேதுரு அவர் ப்ரமோட் பண்றாரு. நான் சொல்றேன், உங்களையும் உங்க தொழிலையும் நீங்க செய்யற காரியங்களையும் அவரே ப்ரமோட் பண்ணுவார், அவரே ப்ரமோட் பண்ணுவார். நல்ல அசோசியேஷனோட நீங்க கை ஓர்ப்பீங்க, ஒரு டிவைன் சூப்பர் நேச்சுரல் கனெக்ஷன் உங்களுக்கு உண்டாகும். டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதே இல்லை பாருங்க. அவங்க கேட்கிற சின்ன கேள்வி சர்ன்னு உள்ள இருந்து வெளியில வரும் பாருங்க. இந்த ஊழியம் அப்படிதான் ஆரம்பிச்சிச்சு. ஜான் ஜெபராஜ் வந்து நிறைய மீட்டிங்ஸ்ல நான் சொல்லியிருக்கிறேன், எப்படி இருக்கேன்லாம் கேட்கல, என்ன பண்ண போற, மந்த்லி மீட்டிங் ஆரம்பிக்க போறேன், அவரை சமாளிக்கணும்னு சொன்னது. என்னைக்கு ஆரம்பிக்க போற, அடுத்த கேள்வி ஒரு டேட். அப்படிதான் ஃபயர் ஆனிச்சு பாருங்க. இப்பவும் அதே தான் கேட்டுட்டு இருக்காங்க. விஜயாரோட கேட்கிறேன், என்ன பண்ண போறீங்க அடுத்த மாசம், இடம் கிடைச்சிருச்சு, என்ன பண்ண போறீங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே பண்ணிட்டு இருக்க போறீங்களா, இல்லைண்ணே இந்த மாதிரி புதன்கிழமையும் சீக்கிரம் பண்ணுங்க, அடுத்த மாசம் என்ன பிளான் வச்சிருக்கீங்க, ஏன்னா ஆகஸ்ட் 15 வருதுன்னா அதுல ஒரு ஆஃப் டே செமினார் பண்ணுங்க பண்ணுங்க. இப்படி தூண்டி விடணும் பாருங்க. ஏமே, இப்படிப்பட்ட ஃபெல்லோஷிப்பை தேவன் உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்களை தூண்டி விடுவாங்க, உங்க டெஸ்டினியை நோக்கி உங்களை உந்தி தள்ளுவாங்க. தேவையில்லாத உங்க டைமை வேஸ்ட் பண்ண, டைம் டிலேயை உண்டு பண்ண, உங்களுக்கு சேதாரத்தை உண்டு பண்ண எல்லா அசோசியேஷனும் இன்னைக்கு கட் ஆகுது இயேசுவின் நாமத்தினால். அந்த மாதிரியான ஸ்பிரிட் உங்க வாழ்க்கையில இருந்து வெளியேறுது. Rebuke the spirit of delay. வாழ்க்கையில இருந்த ஆமைகளும் தவளைகளும் வெளியேறுது, தேள்களும் பாம்புகளும் வெளியேறுது. ஹல்லேலூயா. உங்களை பயமுறுத்தின பாஸ்ட் எல்லாம் வெளியேறுது. அந்த கவரிங்ல இருந்து உங்களை நான் கவர் பண்றேன், அந்த கவரிங்ல இருந்து உங்களை நான் கவர் பண்றேன், உங்களை ப்ரொடெக்ட் பண்றேன். இயேசுவின் நாமத்தினால உங்கள் மீது ஒரு கவரிங் விழட்டும், ஒரு கவரிங் விழட்டும். நீங்கள் அற்புத அடையாளங்களுக்கு இன்றைக்கு இரவுல ஏறுவீர்கள். இந்த இரவுல ப்ரோஃபட்டிக் டெஸ்டினியை நோக்கி நீங்கள் நடைபயணம் போடுவீர்கள். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Father. அப்படியே ஆக கடவுது. ஆமென். விதைக்கிற நேரம் ஆன்லைன்ல பார்க்குற நீங்களும் விதைக்கிற நேரம் உங்கள் விதைகளை கையில் எடுத்துக்கோங்க, ப்ரேயர் பண்ணி விதைக்கலாம். Thank you Lord Father. விதைக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்றேன். இந்த வார்த்தையை நம்பி தீர்க்க தரிசியை கனப்படுத்தி, தீர்க்க தரிசனத்தை கனப்படுத்தி
விதைக்கிறவங்களுடைய களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பட்டும். இவங்கள் களஞ்சியத்திற்கென்று நீ சில டெஸ்டினியை வைத்திருக்கிறீ டாடி, அந்த டெஸ்டினி ஃபுல்ஃபில் ஆகட்டும். இவர்களுடைய அக்கௌண்ட், பேங்க் அக்கௌண்ட்டுக்கென்று சில டெஸ்டினியை நீர் வைத்திருக்கிறீர், சில டிஜிட்ஸை நீங்க வைத்திருக்கிறீங்க. அது சற்றும் குறைவில்லாம நிரம்பட்டும் என்று மனதார ஆசீர்வதிக்கிறேன் டாடி. அதுவும் அந்த டெஸ்டினியை ஏற்றட்டும். குறைகள் எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால நிறைவாகும் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். இருதயத்தை ஊத்துறாங்க டாடி அந்த ஊழியத்துக்கென்று. அவங்க பணத்தை ஊத்தல, இருதயத்தை ஊத்துறாங்க. அவங்க இருதயத்தின் நிறைவின்படியே நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. ஆமென், ஆமென். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினார், என் தேவன் தம்முடைய மகிமை செல்வ